உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே சரிங்களா? ஸோ இந்த பிரம்பை கையாடாதவன் பிள்ளையை பகைக்கிறான். இது ரொம்ப அடிக்கடி இல்லை ரொம்ப தரவா ரொம்ப தெளிவா இதெல்லாம் எனக்கு தெரியும், கேட்டிருக்கேன்னு. பிள்ளையை பகைக்கிறான், யாருமே கேட்டது இல்லையா? இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இது நிறைய பேர் கேட்டிருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான். ஸோ கேட்காதவங்க யாராக இருக்கீங்களா? பிரம்பை கையாடாதான் பிள்ளையை பகைக்கிறான், நான் கேட்கவே இல்லை, அட்லீஸ்ட் கொஞ்சம் கை நாளும் தூக்கும். இதை விடுங்க. இது நான் கேட்ட கேள்விக்கு இந்த அடுத்த இது உங்களுக்கு விளங்கும். பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். இதை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ஓ, வெரி குட். அப்போது நான் எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டால இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா, பிரம்பை கையாடாதான் பிள்ளையை பாய்க்கிறான், அடி செம்மையாக வெளுக்கணும்டா, பிள்ளையை ஒழுங்காக வளர்க்கணும்னா செம்மையாக வெளுக்கணும். இது எல்லா பேரும் கேட்டிருப்பாங்க. ஏன்னா இது கேட்ட உடனே இது தெரியாத ஆள்கள் இருக்க முடியாது. கொலோசையர்லையும் எபேசியர்லையும் இந்த ரெண்டு இடத்துலையும் பிள்ளைங்களை ரொம்பவும் டார்ச்சர் பண்ணாதீங்கப்பா, அவங்களோட லிமிட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை நம்ம நிறையா கவனம் கொடுக்க மாட்டோமோன்னு நான் நினச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம சபை மக்கள் தெளிவாக இருக்கீங்க. சரிங்களா? இப்போது பொதுவாக பொது புத்தியில் இல்லை கிறிஸ்தவ சபை, நான் விசுவாசி, நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன்னு சொல்கிற எல்லா பேத்துக்கும் இது தெரியாமல் இருக்க முடியாது. நீதிமொழிகள் 13:24, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாக இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். அன்பாக இருக்கிறவன் அவனை ஏற்கனவே தண்டிக்கிறானா? என்னது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைய தண்டிக்க மாட்டேன், நான் என் பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறேன், அவனை தண்டிக்க கூட மாட்டேன் அப்படிங்கிறவன் அவனுக்கு சாபத்தை வருவிக்கிறான். அவனை ஒழுங்காக வளர்க்க வேண்டியது, தேவையான நேரத்தில் கண்டிக்க வேண்டியது ரொம்பவும் அவசியமாக இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த பிரம்பு பிள்ளையை கவனிக்கணும். நான் பாசக்கார அப்பாடா வாடான்னு சொல்லி பிள்ளைங்களை பிடிச்சி வெளுக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சங்கீதம் 23:4, உமது கோலும் என்னங்க இங்கே பிரம்பை கையாடாதான் பிள்ளையை பைக்கிறான். இந்த பிரம்புன்னு இருக்குல்ல, இதோட மூல பாஷையில் என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கோ அதே வார்த்தை தான் இந்த சங்கீதம் 23:4, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இது எப்படி கோலும் தடியும் என்னை தேற்ற முடியும்? ஒரு மேய்ப்பனானவன் ஆட்டை மேய்ச்சிட்டு போகிறான் அப்படின்னா அவன் கையில் ஒரு கோல், ஒரு தடி இருக்கும் இல்லையா? அது நல்ல லென்த்தியாக பெருசாக இருக்கும். மேலே ஒரு ஹூக் மாதிரி ஒன்று இருக்கும். ஏதாவது உயரமான இலை கிளை அதெல்லாம் பிச்சு அவனோட ஆட்டு மந்தைக்கு கொடுக்கணும்னா கொடுக்க முடியும். இதே இந்த நீளமான ஸ்டாஃப் ஏதாவது ஆட்டு மந்தையை மேய்க்கும்போது ஒரு ரெண்டு ஆடி வழுகி போகிற மாதிரி இருந்தால் அந்த ஸ்டாஃபை வச்சு அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த லெவலுக்குள்ளே இருக்குன்னு. அவன் உண்மையாகவே அடிக்கிறது யாராக தெரியுமா இருக்கும்? இந்த ஆட்டை பச்சிச்சு போடுறதுக்கு ஏதாவது ஓநாயோ ஏதாவது நாயோ வந்தால் அதை டம்முன்னு அடிய போடுறதுக்கு அந்த குச்சி. ஆனால் நம்மளோட பொது புத்தியில் ஸ்டாண்டர்டாக இருக்கிறது பிள்ளைய செம்மையாக வெளுக்கணும். சரிங்களா? இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து நிறைய ஓமையாக தான் சொல்லியிருப்பார். 100 ஆடு இருக்குது, ஒரு ஆட்டுக்குட்டி காணாமல் போச்சு, வழி விலகி போச்சு, வழி தப்பி போச்சு, செம்மையாக வெளுத்தார். அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தூக்கி தோளில் போட்டு வந்திருப்பார். எங்கே ஒரு பிள்ளை வழி விலகி போகுதோ அதுக்கு அதீத பாசம் அதீத அக்கறையும். இதனால தான் பவுல் அப்போஸ்தலன் அடிக்கடி சொல்லியிருப்பான், எங்கே மீறுதல் கூடுதோ அங்கே கிருபை கூடும். எங்கே ஒரு பிள்ளை வழி தவறி நடக்குதோ அங்கே அவங்களுக்கான கவனிப்பும் பாசமும் அக்கறையும் கூடணும். சரிங்களா? அதுக்காக அடிக்கவே கூடாதா? அடிக்கிறது தண்டனை கொடுக்குறது எப்படி இருக்கணும்னா, இப்போது ஒரு பிள்ளை தப்பு பண்ணுது,
நீ பண்ணது தப்பு, இனி இதை பண்ணாத, சரியா? அடுத்த முறையும் அது பண்ணுது. அந்த நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்கல்ல, மாட்டை போய் நகலு அப்படின்னு சொன்னால் நகலுமா, ஒரு அடி கொடுத்தாங்க. அது ஒழுங்கான பிள்ளையாக இருந்தால் ஒரு முறை சொல்லும் பொழுதே அது கேட்கும். அப்போது த இன்ஸ்ட்ரக்ஷன் ஷுட் பி கிளியர் ஃப்ரம் அவர் சைட் அஸ் ஃபாதர் ஆர் மதர். அம்மா அப்பா, நீ பண்ணினது இது தப்பு, இந்த முறை கிருபையாக ஒன்று மன்னிச்சு விட்றேன், எங்கள் அப்பாட்ட நான் போய் கிருபையை பெற்றுக்கொள்கிறேன்னு பரலோக பிதாட்ட நான் இன்றைக்கி உன்னை கிருபையாக மன்னிச்சு விட்றேன், அடுத்த முறை இது நடக்காமல் பார்த்துக்கோ, அடுத்த முறை நடந்தால் என்ன பண்ணுவேன், அதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு உண்டு. பிள்ளைய அடிக்கிறது ஒரு வழி, பிள்ளைக்கான ப்ரிவிலேஜ். இப்போ பிள்ளைக்கு நீங்கள் ஒரு சாக்லேட் வாங்கி தரதாக இருக்கலாம், அதுக்கு ரெகுலராக கொடுக்கக்கூடிய, அது செரிஷ் பண்ணும், சந்தோஷப்படும், அம்மா அப்பா இது செஞ்சால் சந்தோஷப்படும்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த உனக்கு கட் பண்ணுவேன், அந்த ப்ரிவிலேஜ் உனக்கு கட் ஆகும். அப்படியும் அது உரைக்கலையா, அடித்தாதான் இந்த மாடு திருந்துமா, அடித்து தான் ஆகணும். ஆனால் அடித்து முடிச்சுட்டு அந்த அடிக்கும்போது எந்த அளவுக்கு அப்பா தெளிவாக இருக்கணும்னா, நீ தப்பு பண்ண, நீ தப்பு பண்ணதுக்கான தண்டனை அடித்து முடிச்சு ஆன்னு சொல்லிட்டு நம்மளே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்ம அப்பா இல்லை வேற ஒரு ஆளாகவே மாறினமே இருக்கக்கூடாது. கடைசியில் 4 நாள் கழிச்சு ஐயோ தெரியாமல் பிள்ளை தப்பு பண்ண விட நான் தப்பு அதிகமாக பண்ணிட்டேன்னு யோசிக்கக்கூடாது. கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் தெளிவாக இருக்கணும், சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக இருக்கணும். சரிங்களா? இப்போது இதை பார்க்கும்போது நான் தான் சொன்னேன்ல, இந்த பிரம்பை பற்றி பார்க்கும்போதே அடுத்து கொலோசேயர் எபேசியர் இது 2 சர்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. கொலோசேயரில் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். அப்பா சொன்னால் அம்மா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். பிள்ளைகள் நான் சொல்லும்போது 20 வயசுக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்பா அம்மா சொன்னால் ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி சேர்கிற வரைக்கும் குழந்தைங்க தான். அப்பா அம்மா சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும். அப்பா அம்மா நம்மளை மாதிரி இருந்து இந்த வழியில் நடந்து எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி அதை எப்படி ரிசால்வ் பண்ணணும், இல்லை அப்பாவே தவறில் விழுந்திருக்கலாம், இப்படி நடந்துக்காதன் வித் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹி கைட்ஸ் யூ. பிள்ளைங்க கேட்கணும். அது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம். பிதாக்கள் உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். பிள்ளைங்களுக்கு எப்படி அப்பா கோபமூட்ட முடியும்? யாராவது அப்பாக்கள் பிள்ளைங்களுக்கு கோபமூட்ட முடியுமா அப்படின்னு யோசித்தா, ஆங்கில வெர்ஷனில் சொல்லுது, டோன்ட் கம் டவுன் டூ ஹார்ட் ஆன் யுவர் சில்ட்ரன். அதாவது எந்த லெவலுக்கு ஒரு ரப்பர் பேண்ட், ஒரு எலாஸ்டிசிட்டி நீங்கள் இழுக்கும்போது இந்த அளவுக்கு இழுக்கும், இதுக்கு மேலே இழுத்தா பிஞ்சு போயிடும். ஒரு மூங்கில் இந்த அளவுக்கு வளைக்க முடியும், இதுக்கு மேலே வளைச்சா உடஞ்சி போயிடும். உங்களோட பிள்ளைங்க தானே, எந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்களை நெருக்க முடியும், இதுக்கு மேலே நெருக்குனா யூ ஆர் க்ரஷிங் த ஸ்பிரிட். அவங்களோட ஆன்மாவையே அவங்களோட ஸ்பிரிட்டையே நசுக்கி போடுறீங்க. உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு, டு வாட் லெவல் யூ கேன் கோ. இது ஏன் உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறேன்னா, அப்பாவோட சத்தம் ஆட்டுக்குட்டிக்கு கேட்குமா, பிள்ளைக்கு அப்பா சொல்கிறது புரியும், அப்பாவுக்கு பிள்ளையோட திறன் எந்த அளவுக்கு போக முடியும்னு விளங்கும். என்னடே எப்பொழுதுமே இந்த 5வது ரேங்க்கு, ஏன் அந்த அவன்லாம் பார் பக்கத்து வீட்டுக்காரன் ஃபஸ்ட் ரேங்க்கு, உன்னால் ஏன்டா எடுக்க முடியல? பிள்ளை திருப்பி கேட்குறான், ஏன்ப்பா அந்த பக்கத்து வீட்டுக்காரர் டாக்டரு, நம்ம எந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டரு, நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க கேட்குறதில்ல. எந்த அளவுக்கு தான் புஷ் பண்ண முடியும்? நம்ம யாருன்னு தெரியும், நம்மளோட அறிவுத்திறன் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளோட பிள்ளைங்கள் கர்த்தரோட பிள்ளைங்கள், கர்த்தரோட பிள்ளைங்கள். நம்மளோட பிள்ளை நம்மளோட ட்ரேசஸ் இருக்கும் இல்லைங்களா? நம்ம எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி, நம்ம எந்த அளவுக்கு சட்டியில் இருந்தால் தானே ஹாப்பையில் வரும், இல்லாதது போட்டு அடி அடிச்சு என்ன வரும்? எந்த அளவுக்கு நெருக்க முடியும்? இப்போ என் பிள்ளைங்களை எந்த அளவுக்கு நெருக்கிறதுன்னு எனக்கு தெரியும், உங்கள் பிள்ளைங்களை எந்த அளவுக்கு நெருக்கிறதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பியாண்ட் த லிமிட் யூ கேனாட் புஷ் த கிட். ஏன்னா போக முடியாது இல்லைங்களா? ஒரு அம்பாசிடர் காரை வச்சுட்டு எவ்வளோ ஸ்பீடாக போக முடியும்? இந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு ஃபெராரி வச்சுருக்கான், ஒரு ஸ்போர்ட்ஸ் கார், அந்த மாதிரி நம்ம முடியாது இல்லைங்களா? எந்த அளவுக்கு முடியுமோ, எந்த அளவுக்கு பாசிபிளோ, நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், நம்மளோட எஜுகேஷனல் அவேர்னஸ், நம்மளோட சிச்சுவேஷன். இப்போ மெட்ராஸில் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் ஒரு பிள்ளைக்கு இருக்க அவேர்னஸ் வேறையாக இருக்கும்,
திண்டுக்கல்ல உள்ள சிட்டியில் இருக்க பிள்ளைங்களுக்கான அவேர்னஸ் வேறையாக இருக்கும். அங்கே இருக்க டீச்சர்ஸ், அங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ், அங்கே இருக்க ப்ரோக்ராம் வேறையாக இருக்கும். யூ cannot compete. அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா யூ ஹாவ் டு ப்ரொவைட் சச் அன் என்வாயன்மெண்ட். அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாக்கி கொடுக்கணுமே ஒழிய அடித்து நெருக்கி பெருசாக சாதனை பண்ண முடியாது. சரிங்களா? அதைத்தான் கொலோசையர் 3:21 சொல்லுது. ப்ளீஸ் டோன்ட் கம் டவுன் டூ ஹார்ட். கரெக்ட் பண்ண வேண்டியது அவசியம். என்ன லெவல் அப்பா உனக்கு தெரியும், அந்த லெவலுக்கு மேலே தாண்டி போயிடாத. இதே இது எபேசியர் 1:4, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். எப்பா இதுவே நியாயம். என்னப்பா இது நீ பண்ணுறது நியாயமா இல்லை? அப்பா அம்மா சொன்னால் அது நியாயம். பிள்ளைகளே கீழ்ப்படிங்கள். நான் பேசுகிறது நிறைய பேரண்ட்ஸ்க்கு பேசுகிற மாதிரி போயிடக்கூடாது. ஏன்னா நான் இது எனக்காக நான் தேடினேன்னு சொன்னேன் இல்லையா? பிள்ளைங்க கவனிச்சுக்கோங்க. பிள்ளைங்களே உங்கள் பெற்றோருக்கு எல்லா விஷயத்திலையும் கீழ்ப்படிங்கள், இதுதான் நியாயம். அப்பா அம்மா சொன்னால் ஏன், எதுக்கு, என்னத்துக்கு? தாட் ப்ராசஸ் அடுத்து. யூ லிசன் இமீடியட்லி. இப்போ மிலிட்ரி டிசிப்ளின் மாதிரி சொன்னால் கேளு, ஏன்னு பின்னாடி ஆராய்ஞ்சு பார்த்து நீ புரிஞ்சுப்ப. இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அப்பா சொன்னதெல்லாம் ரைட்டுன்னு நான் நினைக்கும்போது நீ பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பையன் பிறந்துட்டான்னு சொல்லுவாங்க. அப்போ ஞானோதயம் எப்போ வருதான்? எங்கள் அப்பா சொன்னது எல்லாம் கரெக்டு தான் போல இருக்கு, அப்பா நீ சொல்கிறது எல்லாம் தப்புப்பான்னு பையன் இருந்து சொன்னான். அந்த அளவுக்குலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்பா சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும்னு பிள்ளைங்க நம்புங்க. இந்த விசுவாசம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அப்பா சொன்னால் கரெக்டாக தான் இருக்குன்னு நம்புங்க. அதே மாதிரி பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீராக. இந்த பனிஷ் பண்ணுறது அப்படின்னு இருக்குல்ல, இது கூட காட்லி வே. இப்போ உலகத்தனமாக ஒரு வழி இருக்கும், கர்த்தருக்குண்டான வழியில். இந்த கர்த்தருக்குண்டான வழியிலங்கிறத ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு, டோன்ட் கீப் ஆன் ஸ்கோல்டிங். இந்த யூஸ்வலாக உங்கள் பிள்ளைகிட்ட ஒரு பிரச்சனையை பார்க்குறீங்க, நேராக அந்த பிரச்சனையை பற்றி பேசுங்க, அதை கடந்து போயிருங்க. இதில் 2 வழியான பிரச்சனை யூஸ்வலாக நடக்கும். ஒரு பிள்ளை காலையில் 8 மணிக்கு ஒரு தப்பு பண்ணிருச்சுன்னா, அம்மாக்கள் நைட்டு 8 மணி வரைக்கும் அதை ரிப்பீட் மோடில் போட்டிருப்பாங்க. இது எப்படி நீ பண்ணலாம், இது எப்படி நீ பண்ணலாம், இது எப்படி நீ பண்ணலாம். அதுக்கு தான் திட்டியாச்சு இல்லை, திட்டிட்டு அதை கடந்து போங்க. இது ஒரு வகையான பிரச்சனை. 2வது பிரச்சனை என்னென்னா, பிள்ளை ஒரு தப்பு பண்ணுது, அப்பாக்கள் ஒரு -பாயிண்ட் கடந்து போயிடுவாங்க. அடுத்த நாள் இன்னொரு தப்பு பண்ணுது, -2 பாயிண்ட் கடந்து போயிடுவாங்க. அந்த அப்பாக்களுக்கு ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்கும். இந்த ஏரி மேலே எப்பொழுதுமே வெடிச்சிக்கிட்டு இருக்காது, ஒரு ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். கடைசியில் மொத்தமாக வெடித்து சேதரும். ஒரு பர்டிகுலர் அந்த த்ரெஷ்ஹோல்டு ரீச் பண்ண உடனே அந்த மாதத்துக்கான அக்கௌண்ட்ஸை செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், விச் இஸ் டூ ஹெவி ஃபார் த சில்ட்ரன். அப்போ டோன்ட் கீப் ஆன் ஸ்கோல்டிங் அண்ட் நாகிங் யுவர் சில்ட்ரன். பிள்ளைங்களை போட்டு திட்டிக்கிட்டே இருக்காத. தப்பு பண்ணால் திட்டிட்டு அதை கடந்து போ. அடுத்த முறை அந்த தப்பு பண்ணால் அடுத்த லெவலாக நீங்கள் தண்டனையை எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? இப்போ இது எல்லாமே நான் ஃபஸ்ட்டு அந்த 2 கேட்ட கேள்விக்கு 2வது கேள்விக்கு நல்ல பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சு, 3வது கேள்விக்கு உண்மையாக மனசார பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சா இல்லைன்னு தெரில. உண்மையாகவே இது இந்த ஸ்லைடு கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்னென்னா, சமுதாயத்தில் நீங்கள் பாருங்களேன், இப்போது ஆண் ஆதிக்கம் இப்போ இருக்குதா என்னன்னு தெரில. ஒரு காலத்தில் இருந்துச்சுன்னா ஆம்பளை பண்ணால் எல்லாமே ரைட்டு, தப்பே பண்ணால் கூட புருஷனை கூடையில் வச்சு தேவையில்லாத இடத்த கூட கூட்டு போகணும் மனைவி, அதுதான் சிறந்தது. என்னங்கடா ஆம்பளை என்ன பண்ணாலும் அது கரெக்டு, பொம்பளை எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த ஆதிக்க சமுதாயம் அவங்க தப்பே பண்ணாலும் அது கரெக்டு, ஒடுக்குமுறைக்கு உட்பட்டவங்க ரைட்டே பண்ணாலும் அதை தப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி தான் பேரண்ட்ஸ். நீங்கள் யோசித்து பாருங்களேன், இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் யோசித்து பாருங்கள். இப்போது பாஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கார், இல்லை உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட் யாரோ உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, நீங்கள்லாம் பேசிகிட்ருக்கீங்க. பிள்ளை வருது, உங்கள்கிட்ட எதோ கேட்க வருது, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பெரியவங்க பேசிகிட்ருக்கோம், இடையில தலையிடாத. சரிங்களா? இப்போ பிள்ளை அடுத்த நாள் எக்ஸாமுக்கு முக்கியமாக படிச்சுட்ருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம பேசிக்கிறோம், கேஷுவலாக பேசிக்கிறோம். பிள்ளை அடுத்த நாள் எக்ஸாமுக்கு முக்கியமாக படிச்சுட்ருக்கு. உங்களுக்கு கடையில் ஒரு பொருள் வாங்கிட்டு வரணும், வான்னு கூப்பிட்றீங்க. அம்மா நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுது. நான் கூப்பிட்றேன், சொல் பேச்சு கேட்காம என்ன உனக்கு அங்கே வேலை?
நம்ம பேசும்போது கூட பிள்ளை தலையிடக்கூடாது. ஏன்னா நம்ம முக்கியமாக இந்திய அதிபரும் அமெரிக்க அதிபரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், பல நாடுகள் பிரச்சனை. ஆனால் பிள்ளைக முக்கியமான காரியம் பண்ணால் கூட அது நம்மளுக்கு ஒரு லைட்டர் மேட்டர். ஏன் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஒரு ஆதிக்க நிலைமையில் இருக்கிற மாதிரி இருக்கும், பிள்ளைங்கள் என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அவங்க நிலைமையில் இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? இதனால தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடு வச்சேன். பிள்ளைங்கள் எந்த அளவுக்கு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணுமோ அந்த அளவுக்கு முக்கியம். நான் சொல்லலை, பவுல் கொலோசையர்லையும் எபேசியர்லையும் சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு புஷ் பண்ணணுமோ, எந்த அளவுக்கு பிள்ளைங்களை பண்ணணுமோ, எப்போ தண்டனமோ தந்துட்டு அதை தாண்டி போயிருங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? விளங்குதா? ஓகேயா? நோ அக்செப்டன்ஸ் இல்லை பிரதர், அக்செப்டன்ஸ்லாம் இல்லை, நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போது பிள்ளைகள் பார்க்கக்கூடிய முதல் ஹீரோ அப்பா. பிள்ளைகள் பார்க்கக்கூடிய முதல் உலக அழகி அம்மா தான். பிள்ளைங்களோட என்டையர் உலகமே அம்மா அப்பா தான். அம்மா அப்பாவுக்கு பிள்ளைங்க ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். அவங்களோட வேலை முக்கியம், சம்பாத்தியம் முக்கியம், அவங்களோட பேர் புகழ் முக்கியம். அதில் ஒரு பார்ட்டாக பிள்ளைங்கள வருவாங்க. ஆனால் பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட் அவங்க பார்க்கக்கூடிய உலகமே அம்மா அப்பா தான். பிள்ளைங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அப்பாட்டேருந்து அங்கீகாரம், அக்செப்டன்ஸ், அப்பாட்டேருந்து பாராட்டு. வந்தோடனே இது 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 நடந்துச்சுன்னு எதனால சொல்கிறாங்க? ஓ சூப்பர் ராசா அப்படின்னு சொல்லிட்டா போதும், உலகத்திலே இருக்க பெரிய மெடல் கிடைச்ச மாதிரி. சரிங்களா? நான் ஏன் இதை சொல்ல வர்றேன்? மத்தேயு 3:17 நீங்கள் வாசித்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றுட்டு வெளியில் வர்றார். வெளியில் வந்தோன்னே ஆவியானவர் புறாவை போல் அவர் மேலே, வானம் திறக்கப்படுது, ஆவியானவர் அவர் மேலே வர்றாரு. ஒரு சத்தம் கேட்குதான். அந்த சத்தம் யாரோட சத்தங்க? பிதா என்ன சொன்னாருங்க? இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். இப்போது நம்ம சர்ச்சில் பாஸ்டர் ஒரு வசனம் சொல்லி இது எங்கே இருக்குன்னா பல பேர் எடுத்துருவீங்க. சரிங்களா? இப்போ நான் கேட்குறேன், ஏசு கிறிஸ்து இது மத்தேயு 3:17 பிதா வந்து அக்னாலஜ் பண்ணுறாரு, இவர் என் நேசகுமாரர், இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்து பண்ண சாதனை என்ன? எத்தனை அதிசயம், எத்தனை அற்புதம், எத்தனை சுகம் அளித்தல், எத்தனை சாத்தான்களை விரட்டுதல், எத்தனை மலை பிரசங்கங்கள், என்ன சாதனை பண்ணார்? ஒரு 5 செகண்ட். போன வாரம் நான் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டேன், போய் பாஸ்டர்கிட்ட சாரி பாஸ்டர் எக்ஸ்ட்ரா டைம் உங்கள் டைமுக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால் இன்றைக்கி மெசேஜே முடிக்கலனாலும் 9:45 நான் ரேப் பண்ணிடுவேன். சரிங்களா? ஒரு 2 செகண்ட் யோசித்து என்ன சாதனை படைச்சார் ஏசு? அப்பா அங்கீகாரத்துக்கு முன்னாடி ஏசு என்ன சாதனை படைச்சார்? ஏதாவது? கீழ்ப்படிந்தார். வேற? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தீங்கன்னா இந்த லூக்கா புஸ்தகத்தில் மட்டும் 2 குறிப்பு இருக்குது. 2 குறிப்பு. அவர் 12 வயசாக இருக்கும்போது அந்த ஆசாரியர்கள் போதர்கள் அவர்கள் மத்தியில் உட்கார்ந்துருந்தார், கேள்வி கேட்டார். இப்போது பிள்ளைங்க ரொம்ப அதிபுத்திசாலித்தனமாக சில சமயம் நடக்கிறது உண்டு. ஏசு கிறிஸ்து எப்படி நடந்துக்கிட்டார் பாருங்க. என்ன பைபிள் எப்படி சொல்லியிருக்கு, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாராம். அவர் கேள்வி கேட்டதே எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குன்னா, அந்த பெரிய கற்று தேர்ந்த ஆசாரியர்களுக்கு ஒன்றும் தெரில. ஏன் அப்படி, நீ என்னன்னு நினைக்கிற அப்படின்னு அவங்க திருப்பி கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவர் மாறுத்தரம் சொன்னதை கேட்டு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ ஒரு பெரிய ரெபாய்ஸ், இன்றைக்கி கூட ரெபாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலில் 24/7 அவங்க டியூட்டி பைபிளை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். நம்ம மேடம் மாதிரி மனைவிமார்கள் போய் வீட்டுக்கு சம்பாதிச்சுட்டு வராங்க. ரெபாய்ஸ் வில் கீப் ஆன் அனலைசிங் தி வேர்ஸ். அவங்க கேட்குறாங்க, வாவ் இப்படி சூப்பரான பதிலா, எப்படி பதில் வந்திருக்குன்னா இவர் கேள்வி தான் கேட்டார், ஆனால் அவரோட மாறுத்தரத்தை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்களாம். அப்போது அவர் பிப்ளிக்கல் நாலேஜில் நல்லா இருந்திருக்கார். தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய வார்த்தைகளில் 12 வயசுலேயே தெளிவாக இருந்திருக்கார். சரிங்களா? இது ஒரு இன்சிடெண்ட். 2வது இன்சிடெண்ட் பிரதர் சொன்ன மாதிரி, என்னப்பா அவனை எங்கெங்கே தேடுறோம், நீ இங்கே உட்காந்துருக்கியே அப்படின்னு சொன்னோன்னே, நான் எங்கள் அப்பாவோட டியூட்டியை பார்க்கணும் உங்களுக்கு தெரியாதா? என்ன பையன் சொல்கிறான், ஒன்றும் விளங்கலையே. அப்படியும் விளங்காத அம்மா அப்பாக்கள் கீழே போய் அடங்கியிருந்தார். இது 2 மட்டும்தான் நோன் ஃபேக்ட்ஸ். இதை தவிர வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் தேடி பாருங்கள். இன்றைக்கி
உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாவ் நீ பண்ணது சூப்பர் ராசா அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா என்ன எதிர்பார்ப்பீங்க தெரியுமா? கிளாஸ் ஃபஸ்ட் எடுத்தியா, டீச்சர் நீ தான் ஸ்கூலில் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்களா, இங்கே பார் பக்கத்து வீட்டு ஆன்ட்டி பாரு நீ இப்படி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க, உன்னை பற்றி உலகம் புகழ்கிறதா? இந்த ஈவன் திருக்குறள் கூட அருமையான திருக்குறள்னா, ஈன்ற பொழுதில் பெரிதுக்கும் தன் மகனை சான்றோன்னு என்னை கேட்டதா எப்போ தான் மகிழ்ச்சி அடைகிறாளாம். இதை கேட்டோன்னா என் பையன் பெரிய ஆள் நல்லவன் கேட்கும்போது தான் சந்தோஷப்படுறேன். இவன் உன் பையங்கிறனாலேயே நீ சந்தோஷப்படுறியா? அவன் நல்லவனாக வருவான். அவன் ஏங்கிறது உன்னோட அக்செப்டன்ஸ்க்கு. இங்கே தேவகுமாரன் மாம்சமாக பிறந்தா அவருக்கே என்ன தேவைப்படுது? பிதாவோட அக்னாலஜ்மெண்ட் தேவைப்படுது. நீ தான்ப்பா என்னோட நேசகுமாரன், உன்மேல் பிரியமாக இருக்கிறேன். எத்தனை அம்மா அப்பாக்கள் உங்களுடைய அன்பை, உங்களுடைய அக்செப்டன்ஸை உங்கள் பிள்ளைங்களுக்கு வெளிப்படுத்திருக்கீங்க? பிறந்தாள் அன்னைக்கு ஒரு கேக் வாங்கி தருவேன், சூப்பரானு தட்டி கொடுப்பேன். இது என்ன நடக்கும்னா, ஒரு பர்டிகுலர் வயசு வரைக்கும் பிள்ளைங்க இந்த அக்செப்டன்ஸை இங்கே தேடும். இங்கே கிடைக்காத பட்சத்தில் உருப்படாத 2 நாய்ங்க மச்சான் நீ பண்ணுறதாண்டா சூப்பர், நீ தாண்டா பாரு எனக்கான கூட்டம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தருதலையை கூட சேர்ந்து சுற்றுறதுக்கு ரீசன் என்னென்னா, அப்பா அம்மா அவனை அக்செப்ட் பண்ணி நீ பண்ணுறது சூப்பர் ராசான்னு பாராட்டது தான். ஏன்னா அந்த அக்செப்டன்ஸை தேடி ஓடும். இந்த இடத்துல கிடைக்குதா, இதுதான் என்னோட கூட்டம் போல இருக்குன்னு ஒரு தவறான இடத்துல போய் பிள்ளை சேரும். சரிங்களா? ஏசு கிறிஸ்துவுக்கே பரலோக பிதா ஒன்றுமே பண்ணாதப்ப, நான் பைபிளில் இந்த 4 புஸ்தகம் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் 4 நீங்கள் போய் ஹோம்ஒர்க்காக தேடி பாருங்கள். இவர் இந்த ஞானஸ்நானம் படுறதுக்கு முன்னாடி என்ன சாதனை படைச்சாங்க. இதுக்கப்புறம் தான் பொல்லாங்கனை போய் ஜெயிப்பார், சோதனைக்கு உட்படப்படுத்தி ஜெயிப்பார். இதுக்கப்புறம் தான் வந்து கற்சாடியில் இருக்க தண்ணியை மாற்றுவார். ஈவன் த ஃபஸ்ட் மிராக்கிள் வாஸ் டன் ஆஃப்டர். அப்போ என்ன பண்ணிட்டாரு? நீ என் பையன், அவ்வளோ போதும், அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பையன் எப்படி தவறான வழியில் நடப்பாங்க? சரிங்களா? ஃபஸ்ட் அக்செப்டன்ஸ் பை அப்ரூவல். அடுத்து ஒரு கேள்வி, அப்பாக்கள் அம்மாக்கள், நீங்கள் காலையில் ஆஃபீஸ் போகிறீங்க, சாயங்காலம் வீட்டுக்கு வர்றீங்க, சந்தோஷமான மூடில் எப்பொழுதுமே வருவீங்களா? சில நேரம் ஆஃபீஸில் பஞ்சாயத்து இருக்கும், ஹெட் மாஸ்டர் நீங்கள் ஒழுங்காக வேலை செஞ்சு திட்டிருப்பார், ஆஃபீஸில் நினச்ச மாதிரி காரியம் நடந்திருக்காது, வரும்போதே வீட்டுக்கு வரும்போதே சோர்வாக இருப்பீங்க. சரிங்களா? இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இது நம்மளுக்கு மட்டும்தானா? ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, வெளில போய் நில்லு, இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லலை, 2 மணி நேரம் வெளில நின்றுருக்கும், 4 பிள்ளைங்க அதை பார்த்து கக்கன்னு சிரிச்சிருக்குங்க. எவ்வளோ போராட்டங்கள்! அது நம்ம வயசுக்கேற்ற போராட்டத்தை ஃபேஸ் பண்ணுறோம்னா, அந்த குழந்தை அந்த வயசுக்கேற்ற போராட்டத்தை சந்திச்சு தான் வருது. நம்ம ஃபுல் ஷோல்டரில் உலகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்க மாதிரி கஷ்டப்பட்டுட்டு, நீ என்ன கிளாஸுக்கு போயிட்டு தானே வந்த, சும்மா உட்காந்துருந்து தானே வந்த? இல்லை, டெய்லி அதுக நம்ம எப்படி போராட்டத்தை சந்திக்கிறோமோ, அதை மேற்கொள்கிறோமோ, அதே மாதிரி அதுகளும் போராட்டம் சந்தித்து மேற்கொண்டு வந்துட்டுருக்கு. இதில் நான் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல, நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும், நம்ம அவங்க சார்பாக இருக்கமாங்கிறத அவங்க பார்ப்பாங்க. இப்போது மத்தேயு 9 இந்த நம்ம சார்பாக இருப்பாங்களாம் சொல்கிறப்ப சொல்லிடுறேன். நம்ம ஒரு கேட்டகரி, மற்றவங்க ஒரு கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேட்டகரியை நீங்கள் எந்த வகையிலனாலும் பிரிச்சுக்கலாம். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்டியன்ஸ், நான் ஒரு பென்டிகாஸ்ட், நான் பென்டிகாஸ்ட், இப்படி எந்த கேட்டகரியிலனாலும் வச்சுக்கோங்க நீங்கள். சரியா? நான் பெண், மற்றவங்களாம் என்னை அடக்கி ஒடுக்கி நிற்கிறாங்க, நான் குழந்தை, மூத்தவங்கள்லாம் சப்ரஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த கேட்டகரியிலலாம் வச்சுக்கோங்க. இந்த கொஷின் இல்லை எதிர்ப்பு, இந்த அடக்குமுறை உங்கள் கேட்டகரியிலேருந்து வெளியிலேருந்து மட்டும்தான் வருமானா? இல்லை, உங்கள் கேட்டகரிக்குள்ளேருந்தும் உங்களுக்கு சோதனை, உங்களுக்கான கொஷின், உங்களுக்கான சேலஞ்சஸ் வரும். உங்கள் கேட்டகரியிலேருந்து வெளியிலேருந்தும் சோதனை வரும். இந்த 2 நேரத்துலையுமே த சோ கால்டு பேரண்ட்ஸ், அப்பா அம்மா என்று அழைத்து கொள்ளக்கூடியவர்கள் யார் பக்கமாக நிற்கணும்? கரெக்ஷன் அப்ளை பண்ண வேணான்னு சொல்லலை, தப்பு பண்ணால் கரெக்ஷன் வேணும். ஆனால் நான் உன் சார்பாக இருக்கேன், உலகத்துக்கு கடைசிக்கு நீ போனாலும் உன் கூட நான் இருப்பேன்னு பிள்ளைக்கு ஒரு 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 ஃபீலை கொடுக்க வேண்டியது யாரோடது? இப்போ மத்தேயு 9:14-17 பாருங்கள். யோவானுடைய சீஷர் ஏசு கிறிஸ்து வர்றாங்க. இது குறை சொல்கிற மாதிரி இருக்காது, ஆனாலும் குறை தான். இதனால தான் சொன்னேன் நம்ம கேட்டகரி. ஏசு கிறிஸ்து தான் மெசையான்னு வழியை உண்டாக்கி கொடுக்க வந்தவர்
யோவான். அவரோட சீஷர்கள் வந்து இயேசு கிறிஸ்து கேட்குறாங்க, நாங்கள்லாம் உபவாசம் இருக்கமே, உம்முடைய சீஷர்கள் உபவாசம் இருக்க மாட்டாங்களா? இயேசு கிறிஸ்து திரும்பி, ஏன்டா என் மானத்தை வாங்குறீங்க? அவங்க என்னை வந்து டார்ச்சர் பண்ணாததுக்கானால ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் இருந்து தொலைங்கலேண்டா அப்படியா சொன்னாருன்னு பார்க்குறீங்க? டேய், யாராவது பழைய நைட்டி கிழிஞ்சிருந்தா புதுசாக வாங்கின பட்டுப்புடவை எடுத்து அதுக்கு ஒட்டு கொடுப்பானாடா? அவர் சி ஹவு மட்டும் இல்லை, அவங்கள நியாயமும் படுத்துறாரு. ஹீ ஸ்டாண்ட்ஸ் பை தேர் சைடு, அவங்க பக்கமாகவே போயிடுறாரு. நான் இருக்கேன், மணவாளன் இருக்கான், இன்றைக்கி ஃபீஸ்ட் பிரியாணி நல்லா சாப்பிட்டு வாங்கடா, நான் எடுக்கிற காலம் வரும், எப்போ அவங்க உபவாசிக்கிற நேரம் வருமோ அப்போ உபவாசிப்பாங்க. ஸோ என் பசங்களை வந்து நோண்டிகிட்டு இருக்காதிங்க, போங்க, சரிங்களா? இது உள்ளுக்குள்ளே இருந்தே வந்த பிரச்சனை. வெளியில் இருந்த பிரச்சனை மத்தேயு 12:1-7. இயேசு ஓய்வு நாள் பயிர் வழியாக போனாராம். இந்த பயலுக்கு பாசம், கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க முடியாதா? அவர் நினச்சா ஒரு அப்பத்தை கூட பிச்சு இருந்தாங்கடா சாப்பிடுங்கடான்னு கொடுத்துருப்பாரு. இவங்க அவர் முன்னாடி போகிறாரு, இவங்க பின்னாடி கொஞ்சம் எடுத்து பிச்சு பிச்சு தின்னுட்டு வர்றாங்க. இது போதும். பரிசேயர் வர்றாங்க, என்னப்பா நீங்கள் தான் வந்து சகலத்தையும் நிறைவேற்ற வந்தேன்னு சொல்கிறீங்க, உங்கள் சீஷர்கள் பாரு ஞாயிற்றுக்கிழமை சபாத் இதை கூட அனுசரிக்கலை, பயிரை பிச்சு சாப்பிட்றாங்க. மறுபடியும் டே இந்த மாதிரி இவன்லாம் வந்து என்னை கேள்வி கேட்குற மாதிரி. உங்கள் பிள்ளையை வந்து யாராவது ஒருத்தர் குறை சொன்னாங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு ஹெச்எம், உங்கள் பிள்ளை ஸ்கூலில் ஒரு ஜூனியர் லெவல் டீச்சர் கூப்பிட்டு உங்கள் பையன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டாங்க, டே நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா, இவன்லாம் என்ன கேள்வி கேட்குற மாதிரி வச்சுட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு அதை தாட்டை அனலைஸே பண்ணாமல் பிள்ளை மேலே தான் நம்ம கொண்டு போவோம் பார்வை, இல்லையா? இவர் சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப புத்திசாலி தானடா, உங்கள் அப்பா தாவீது என்ன பண்ணார்? பசியாக இருக்கும்போது தேவ சமூகத்தை அப்பத்தை எடுத்து சாப்பிட்டார். ஓகே, இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? அவர் தப்பு பண்ணார், அப்போ நான் தப்பு பண்ணலாமா? இதையும் நியாயப்படுத்துவார். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஆசாரியன் வேலை பார்த்துட்டு தான் இருப்பான், அது தப்பா? ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆசாரியன் வேலை பார்த்துட்டு இருப்பான், இது தப்பா? இல்லை. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தமான ஒருத்தன் நான், ஏன் முன்னாடி அவங்க வேலை பார்க்குறதுல என்ன தப்பு? அவங்கள மறுபடியும் நியாயம்தான் படுத்துவார். வந்து கேள்வி கேட்குற ஆளுக்கு 2 அடி பலார்னு இங்கே கூட இருக்க ஆளை நியாயப்படுத்தி சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பார்ப்போம். இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளை பற்றி ஒரு சிஸ்டர் இன் கிரைஸ்ட், இங்கே இருக்க ஒரு சிஸ்டரோட பொண்ணை பற்றி இங்கிட்ட இருக்க ஒரு சிஸ்டர் வந்து எதாவது சொல்லலாம், இல்லை பக்கத்து சபையிலேருந்து ஒருத்தர் சொல்லலாம், பாருங்கள் போதகர் தானியல் குட் நியூஸ் பைபிள் சர்ச், அவரோட போதத்துக்கு கீழே இருந்து உங்கள் பிள்ளை இப்படி தான் பண்ணுது. என்னது இது? குறை உள்ளேருந்து வரலாம், இல்லை வெளியிலேருந்து வரலாம். தண்டனை தவறுனா தண்டிக்க வேண்டியது எந்த அளவுக்கு நியாயமோ, இந்த குறையை பார்த்தோன்னா நம்ம ஏன் ஓவர் எக்ஸைட் ஆகிடுறோம், எக்ஸ்ட்ரா பலேட் ஆகிடும் தெரியுமா? ஏன் ரொம்ப கோவப்படுறோம்னா, நான் எப்படிப்பட்ட ஆள், நம்ம அந்த குழந்தைய பார்க்க மாட்டோம், நான் எப்படிப்பட்ட ஆள், நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னையே அங்கே போய் தலை குனிஞ்சு நிற்க வச்சுட்டியே. இப்போ பிள்ளை முக்கியமா நம்ம முக்கியமா? இங்கே ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னு ஒரு சின்ன ஒரு சாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா போதும், நம்ம பிள்ளையை பார்த்துக்கிறது எப்படி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம அவங்களுக்கு மேலே அவங்கள கர்த்தருடைய பார்வையில் வளர்க்குறதுக்காக, வி ஆர் நாட் டிக்டேட்டர்ஸ். அவங்கள அடிமையாக வளர்க்கக்கூடிய பார்வோன் இஸ்ரவேலரை நசுக்குன மாதிரி நசுக்கிறதுக்கு இல்லை நம்ம, கரெக்டாக இல்லைங்களா? எங்கே ஒரு பிரச்சனையோ அங்கெல்லாம் ஏசு கிறிஸ்து பாவப்பட்டவங்க சார்பெல்லாம் நின்றுப்பார். ஏய் அந்த அம்மா தப்பே பண்ணிச்சுரா, உங்களில் எவன் தப்பு பண்ணலையா அவன் கல்லறிடா, அப்படி தான் சொல்லியிருப்பார். தப்பு பண்ணிட்டியா வா நான் அடிக்கிறேன்னு இருக்காது. He gives opportunity for the people to repent. உண்மையாகவே சான்ஸ் கொடுப்பார், கிருபையாக அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பை கொடுப்பார், சரிங்களா? நம்ம போய் அங்கே தேவையான கிருபையெல்லாம் மன்னிப்பெல்லாம் பெற்றுட்டு இங்கே நம்ம பொல்லாங்கன்னு நடந்துக்கலாமா? கரெக்டாக நம்ம நிதானித்து பார்க்கணும் அவங்க நிலமையிலேருந்து. அடுத்து இந்த சிம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பத்தின்னா என்னென்னா, அடுத்தவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ கவலைப்படாதீங்க அப்படின்னு பார்க்குறது. எம்பத்தின்னு சொல்லுவாங்க, அடுத்தவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ
அதுக்குள்ளே போய் நம்மளும் கஷ்டப்படுறது. சரிங்களா? எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளோட சூழலில் போய் நம்ம கஷ்டப்பட்டுருப்போம்னு தெரில. இங்கே யோவான் 11 நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்த்தாள், மரியா, லாசரஸ். லாசரஸ் இறந்தாச்சு, கர்ரைக்குள்ளே வச்சு 4 நாள் ஆச்சு. ஏசு கிறிஸ்து வர்றார். ஏசு கிறிஸ்துவுக்கு தெரியாதா அவர் எழுப்ப போகிறாருன்னு? தெரியுமா தெரியாதா? அவர் சீஷர்கள்ட்ட சொல்லியிருப்பார், இது அவன் மரணிக்கிறதுக்காக இல்லை, ஏசு பிதாவானவர் மகிமைப்படுறதுக்காகன்னு சொல்லியிருப்பார். ஸோ அவருக்கு தெரியும் இவர் எழுப்ப போகிறார் இல்லைங்களா? தெளிவாக தெரியும். அப்படி தெளிவாக தெரிஞ்சால் கூட மரியாள் வந்து காலில் விழுந்து, ஆண்டவரே நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டான் அப்படின்ட்டு அவள் அழுவா. அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவிலே கலங்கி துயரமிழந்து இயேசு கண்ணீர் விட்டார். எனக்கு இவர் எழுப்ப போகிறாரு, சொல்லப்போனால் நியாயப்படி, தர்மப்படி, சட்டப்படி, எந்தப்படி பார்த்தோன்னா, லூசு உனக்கெல்லாம் விசுவாசம் இருக்கா? நானே ஜீவன், நான் நினச்சா அவனை எழுப்ப முடியாதா? என்னத்துக்கு அழுதுட்டுருக்க? அப்போ உனக்கு விசுவாசம் கூட இல்லை. இதுதானே அவர் சொல்லியிருக்கணும். உண்மையை சொல்ல போனால் இப்படி தான் அவர் சொல்லியிருக்கணும். ஆனால் ஆல்ரெடி அவள் நொறுங்கி போய் கிடக்கிறா. அவளுக்கு தேவை என்ன? அவளோட நிலைமையில் இவர் இருந்து he started empathizing with her. அவரும் கண்ணீர் விடுறார். சரிங்களா? நம்மளோட சூழல் வேறு, நம்மளோட லிவிங் ஸ்டைல் வேறு, நம்மளோட உலகமே வேறு, குழந்தைகளோட உலகம் வேறு. அவங்க சொல்லும்போது, இப்போது ஒரு குழந்தை வந்து சொல்லுது, இந்த மாதிரி ஒருத்தன் என்னை அடிச்சிட்டான். அம்மாக்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. அவன் அடித்தது அவனோட அம்மாவை கூப்பிடுன்னு நேரம் அவங்க அம்மா பார்த்து பேச போவாங்க. ஆனால் அப்பாக்கள் புத்திசாலிகளாம், நீ என்ன பண்ண? சும்மா இருக்கிறவனே அவன் வந்து அடிச்சிருப்பான், நீ என்ன பண்ண? அந்த கேள்வி தான் வரும். அடிபட்டு அவன் காயத்தோடு வந்திருக்கான், ராசா என்ன ஆச்சு ராசா அப்படின்னு அவன் கூட அவனுக்காக நிற்கிறத விட்டுவிட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன, நீ என்ன பண்ண? நீ ஒன்றும் பண்ணாமே அவன் வந்து அடிச்சிருப்பான். ஸோ வி டோன்ட் ஸ்டாண்ட் வித் தம். விளங்குதுங்களா? நம்ம நிறையா நேரத்தில் அவங்களோட உலகத்துக்குள்ளே போக மறுக்கிறோம். இதுலேயும் ஒரு பியூட்டி என்னென்னா, இதுக்கான பைபிள் வேர்ஸ் நான் தேடணும். சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, எனக்கு என்ன பிடிக்கலையோ, பைபிள் சொல்லுது உனக்கு மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை செய்யணும். ஆனால் சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, உனக்கு ஒருத்தவங்க செஞ்சது பிடிக்கலையா, இன் டியூ கோர்ஸ் நீ அதை அடுத்தவங்களுக்கு பண்ணுவ. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புதுசாக கல்யாணம் பண்ணி ஒரு மருமகள் வீட்டுக்கு போகிறாங்க. மாமியார் அந்த மருமகளை நெருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ளானவர்களுக்கு இது அப்ளிகபிள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு நேச்சுரல் ஸ்டாண்டர்ட். மாமியார் அந்த மருமகளை நசுக்கிறாங்க. இந்த மருமகளுக்கு கஷ்டமாக இருக்குமா இல்லைங்களா? ஒரு 30 வருஷம் கழித்து நீங்கள் அதே வீட்டில் இந்த மருமகள் மாமியார் ஆயிடுறாங்க. அம்மாவுக்கு ஒரு மருமகள் வந்திருக்கு. என்ன சீன் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாமியாரான அம்மா ஏன் டைம் கிடச்சிருச்சு வாடின்னு சொல்லிட்டு அந்த மருமகளை அமுக்கிற மாதிரி இருக்கும். சைக்காலஜி இதை தான் சொல்லுது. ஒரு அப்பா போட்டு செம்மையாக பையனை அடிக்கிறார். அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த பையன் அப்பாவாகும் பொழுது அவனுக்கு என்ன தான் பண்ண தோணும்? வேறு வழி தெரியாது. த்ரூ அவுட் ஹி ஹஸ் சீன். இன்றைக்கி நம்ம பரலோக பிதாவை நோக்கி பார்த்தா, ஏசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது ஜலத்துக்கு மேலே நம்ம நடந்தோம், ஏசு கிறிஸ்துவ மாதிரி மாறுறோம்னு சொல்கிறோம்ல. இங்கே நம்மலாம் பரலோக பிதாவோட ஒரு குட்டி ரெப்ரசன்டேஷன் நம்ம பிள்ளைங்களுக்கு. அவங்க என்ன பார்க்குறாங்களோ அதை அப்படியே செய்வாங்க. இந்த அப்பா இன்றைக்கி இந்த பையனை அடிக்கிறார், நாளைக்கு இவன் வளர்ந்த அப்பாவை ஆகிறான், அவன் பையனை எப்படி தான் ட்ரீட் பண்ணுவான்? எங்கள் அப்பா என்னை எப்படி தான் ட்ரீட் பண்ணார். ஸோ இதுதான் வழின்னு இவன் இங்கே காட்டுவான். நம்ம அவங்க கூட போய் எம்பத்தைஸ் பண்ணி அவங்க உலகத்தில் இருந்து பார்த்தோம்னா பிள்ளைங்க நம்ம சொல்ல தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுக மாறி இருக்குங்க. சரிங்களா? இப்போ அடுத்து இதுதான் லாஸ்ட் ஸ்லைட், இன்னும் 4 நிமிஷம். ட்ரெயின் த சைல்டு. நீதிமொழிகள் 23:6, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இப்போது பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்த வேண்டிய வழி எப்படி நடத்துறது? எங்கள் அப்பா என்னை எப்படி நடத்தினார்?
கன்சிடர் நான் வந்து ஒரு ஹிந்துவாக பிறந்துட்டேன், இன்றைக்கி நான் வந்து ஆண்டவர் ரட்சரை ஏற்று வந்துட்டேன். எங்கள் அப்பா இப்படி நடத்தினார், நான் என் பிள்ளை அப்படியே நடத்துறது, எப்படி நடத்துறது? இது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டெடிகேட் யுவர் சைல்டு டு காட். உன்னுடைய குழந்தைய ஆண்டவருக்கு அர்ப்பணி. அண்ட் பாயிண்ட் தம் இன் த வே தே ஷுட் கோ. இது தாண்டா நல்ல வழின்னு நம்ம காமிச்சா போதும், அவங்க நடப்பாங்க. எப்படி காமிக்கிறது? நான் மொபைல் எடுத்து வச்சுருக்கேன், என் பையங்க வீட்டிலேருந்து வர்றாங்க, என்னாச்சுப்பா கிளாஸில், ஏய் டிவி மொபைல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாத, நாளைக்கு எக்ஸாம் இருக்கல போய் படி அப்படின்னு நான் மொபைல் பார்த்துட்ருக்கேன். இந்த பாயிண்ட் த வேன்னு சொல்கிறது என்ன தெரியுமா அங்கே சொல்லுது? The values they have learned from you will be with them for life. அவங்க உங்களை பார்த்து உங்கள்கிட்டருந்து என்ன படிச்சுக்கிறாங்களோ அதை வாழ்நாள் முழுசு எடுத்துப்பாங்க. நீங்கள் சொல்கிறத இல்லை, உங்கள் வாயின் வார்த்தையை இல்லை, அவங்க உங்களை பார்க்குறாங்க. டேய் எத்தனை முறை நான் சொல்கிறது, கோவப்படாத கோவப்படாத கோவப்படாத. ஸோ கோவப்படாதன்னு சொல்கிறதையே கோவப்பட்டு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த பிள்ளை பார்க்குது, அப்பாட்டந்து என்ன பார்க்குதோ எடுத்துக்குதோ வாழ்நாள் முழுசு அதை நடத்திட்டு போகுது. ஸோ ஹவு டு ட்ரெயின் யுவர் சைல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கர்த்தருக்காக டெடிகேட் பண்ணணும் குழந்தைய. அது எல்லாரும் பண்ணியிருப்போம். நம்ம குழந்தை எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறோமோ அதை அந்த குழந்தை முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும். அதை அது படிச்சுக்கிச்சுன்னா வாழ்நாள் முழுசும் அதை விட்டு விலகாது. சரிங்களா? இப்போது பிள்ளை நடக்க வேண்டிய வழியை சொல்லியாச்சு. அந்த பிள்ளை அப்படின்னா என்ன? 7 கழுத வயசாச்சு, இனிமேலுக்கு ஏதாவது சொல்லித்தர முடியும். யூ கேனாட் டீச் அ ஓல்டு டாக் அண்ட் நியூ ட்ரிக்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளைங்கிறது தவழ்கிற குழந்தையிலேருந்து அடலசன்ஸ் வரைக்கும், ஒரு டீன் ஏஜ் 19 20 வயசு வரைக்கும். உங்கள் பிள்ளை 20 வயசு வரைக்கும் திரும்பலையா, யூ ஹாவ் காட் ஆல் சான்ஸ் டு ட்ரெயின் ஹிம். சரிங்களா? 20 வயசு தாண்டிச்சுன்னா ஆண்டவர் எனக்கு, ஆண்டவரே இது நாள் வரைக்கும் நான் ஒழுங்காக வளர்க்கலை, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்னு சொல்லியிருக்கு, நான் உண்மை விசுவசிக்கிறேன் ஆண்டவரேன்னு காலில் போய் சாஷ்டாங்கமாக விழுந்துருங்க. 20 வயசுக்குள்ளே இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். நீங்கள் ரொம்ப ஈஸியாக அவங்கள கர்த்தரோட பாதையில் நடத்த முடியும், நடத்தணும். அது எப்படின்னா, அவங்க முன்னாடி அவங்க எப்படி இருக்கணுமோ நம்ம அதை வாழ்ந்து காமிக்கணும். அவங்க முன்னாடி காலையில் ஏந்திரிச்சியே ஒரு பைபிள் படிச்சியா, அட்லீஸ்ட்டு ஒரு நீதிமொழிகள் சாம் 91 ப்ரொடெக்ஷன் சாம் படிச்சியா? பிள்ளை ஏந்திரிக்குது, பார்க்குது, அம்மா அவசர அவசரமாக சமைச்சிட்ருப்பாங்க. அந்த பெண் பிள்ளையாக இருந்தால் அது என்ன நினைக்கும்? நம்மளும் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றோன்னே அவசர அவசரமாக சமைச்சு புருஷன் பிள்ளையை வீட்டுக்கு அனுப்பணும். ஃபஸ்ட்டு அம்மா பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருக்காங்க, பிள்ளை ஏஞ்சி பார்க்குது, பைபிள் வாசிக்கிறாங்க, நிதானமாக அவங்களோட வேலையை தொடங்குறாங்க. வேலை செய்யணும், நிறைய வேலை இருக்கும். மார்த்தா மார்த்தா, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாள், தேவையானது ஒன்றே. ஃபஸ்ட்டு டூ வாட் இஸ் ரைட். அந்த குழந்தை முழிச்சு பார்க்குது, நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த நல்ல பிள்ளைங்களுக்காக ஸ்தோத்திரம். அந்த பிள்ளை என்ன நினச்சிக்கும்? ஓ நான் ரொம்ப நல்ல பிள்ளை, அப்போ அது நல்ல பிள்ளையாக நடக்கும். நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த பிளெஸ்ஸிங், நீங்கள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதம் எப்படி தப்பாக இருக்க முடியும்? நீங்கள் எனக்கு கொடுத்த பிள்ளை எனக்கு எப்படி நோவாக இருக்க முடியும்? ஹவு ஹி கேன் பி அ டார்மெண்ட் ஃபார் த ஃபாதர் அண்ட் மதர்? இருக்க முடியாது இல்லைங்களா? குழந்தையிலேருந்து டீனுக்குள்ளே அவங்கள கர்த்தருடைய பாதையில் நடத்தணும். 45 ஆயிடுச்சு. சப்போஸ் நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டேன், நடத்தணும், அவங்க முன்னாடி பார்க்கணும், அவங்க கூட இருக்கணும். அப்படி நடத்தலைன்னா எவ்வளோ பெரிய இஷ்யூன்னு நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். உடன்படிக்கை பெட்டி, ஏலியோட பசங்க 2 பேர் முறியடிக்கப்பட்டார்கள்னு சொல்லிட்டு. இந்த 1 சாமுவேல் 3 10-14 மட்டும் சிஸ்டர் மைக் இருந்துச்சுன்னா, 1 சாமுவேல் 3 10-14 இங்கே ஆண்டவர் வந்து சாமுவேல்கிட்ட பேசுகிறார். இது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. இதில் வந்து ஒரு பெரிய வெளிச்சம். இப்போ அது 1 சாமுவேல் 3 10-14. ஒன்று சாமுவேல் 3:10. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார்.
அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலிலே ஒரு காரியத்தை செய்வேன். அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயத்தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அதன் நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பழியினாலாவது காணிக்கையினாலாவது ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். ஓகே, இதில் நான் முக்கியமாக உங்களை கவனிக்க சொல்கிறது, அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போனான். அப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியும்? பசங்க தப்பு பண்ணாங்க, அப்பா அவங்கள அடக்கலை. சரிங்களா? 1 சாமுவேல் 2:22-25 சிஸ்டர். 1 சாமுவேல் 22. ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டங்குடிகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாய் இருந்தார். இங்கே பாருங்க, நம்ம 1 சாமுவேல் 3 வாஸ்தப்ப என்ன சொன்னோம்? அவங்க தப்பு பண்ணுறத தெரிஞ்சும் இவன் அடக்காமல் போனான் இருக்கு. அப்படியே மொதல் அதிகாரத்தை பார்த்தா, என் குமாரரே வேண்டாம், இது நல்லதல்ல, தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அப்பா சொன்னால் பையன், அடுத்த அதிகாரத்தில் என்ன சொல்லுது? அவன் பையன் தப்பு பண்ணுறதை பார்த்தோம், அப்பா கேட்கலை. அப்படி என்ன, அவன் கேட்டிருக்கானே ஆனால் பைபிள்னு கேட்கலன்னு சொல்லுதே, என்னன்னு சொல்லி தேடி பார்த்தா இந்த மூல பாஷையில் அவன் அடக்காமற் போனான் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கான மூல பாஷையின் அர்த்தத்தை பார்த்தா இட் வாஸ் வீக் அண்ட் கவர்ட்லி அப்படின்னு இருக்கு. வீக் ஸ்ட்ராங் நான் அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப அவன் வீக்காக பேசினா, கவர்ட்லி ஒரு பயந்தாங்கொல்லி மாதிரி ஒரு அதிகாரம். இவன்கிட்ட 2 வகையான அதிகாரம் இருக்குது ஏலிட்ட. ஒன்று, இவன் அப்பா. அது மட்டும் கிடையாது, இவன் தான் பிரதான ஆசாரியன். இவங்க தப்பு பண்ணுறாங்களாம். இவங்க என்ன குழந்தைகளா? 30 வயசுக்கு மேலே. ஃபஸ்ட்டு நான் இங்கே சொல்லப்படாதது, நான் பழையதுலேருந்து என்ன அஸ்யூம் பண்ணுறேன்னா, he has not trained the child properly. நீதிமொழிகள் 23:6 சொன்ன மாதிரி அவன் பிள்ளைகள் வளர்க்க வேண்டிய வேலையை அவங்க சரியான நேரத்தில் அவன் ட்ரெயின் பண்ணலை, அவன் மாடலாக வாழ்ந்து காமிக்கலை. இப்போ 30 வயசுக்கு மேலே he has missed the opportunity. இப்போனாலும் போய் சொல்கிறவன், டே ஒழுங்காக நடங்க. கர்த்தருடைய நாமத்தை தூஷிச்சா பாளையத்து புறம்பே கொண்டு போய் கல்லெறிஞ்சு கொண்டிருக்கணும் அன்னைக்கு சட்டத்தின்படி. இவன் அப்பாவா ஒழுங்காக வளர்க்கலை, பிரதான ஆசிரியனா நீங்கள் 2 பேரும் ஆசாரிப்பு கூடத்திலிருந்து டியூட்டி பண்ணக்கூடிய எலிஜிபிலிட்டி உங்களுக்கு கிடையாதுன்னு தூக்கி எறிஞ்சிருக்கணும். இன்னும் ஒரு லெவல் போனால் அவங்கள பனிஷ் பண்ணியிருந்திருக்கணும். இவன் 2மே பண்ணலை. அப்பையும் கொஞ்சிக்கிட்டு இருக்கான், தம்பி நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் சரியில்லைப்பா, போடாடே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதே துன்மார்க்கத்தில் இருக்காங்க. இந்த 1 சாமுவேல் 2:29 வாசித்தீங்கன்னா, கர்த்தரை கனம் பண்ணுறதை விட இவன் பிள்ளைங்களை கனம் பண்ணா. பிள்ளையாகவே இருந்தால் கூட அவங்க பண்ணது கர்த்தரோட மகிமைப்படுத்தாமல் ரொம்ப ஒஸ்கேஸாக போகுது. இவன் அந்த 2 அத்தாரிட்டியில் ஒரு அத்தாரிட்டி எடுத்து ப்ராப்பராக போயிருந்துருக்கணும். கரெக்டுங்களா? இவன் 2மே பண்ணலைங்க. இன்றைக்கி
பிள்ளைங்களை வளர்க்கணும், நம்ம முன்னாடி மாடலாக இருக்கணும், அவங்கள ஏர்லி ஸ்டேஜிலே ட்ரெயின் பண்ணணும், அவங்க கர்த்தரோட பிள்ளைங்களை எப்படி இருக்குதுன்னு காமிக்கணுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வசனத்தை தெளிவாக நான் வாசிக்க சொன்னேன். ஒரு அம்மாவோட டிலைட் எதுவாக தெரியுமா இருக்கணும்? என் பிள்ளை சான்றோன் அப்படின்னு கேட்குற பிள்ளை, என் பிள்ளை ஊர் கலெக்டர், ஜில்லா கலெக்டர், என் பிள்ளை ஸ்டேட் ஃபர்ஸ்ட், அப்படி இல்லை. 3 யோவான் 1:4 பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிள்ளைங்க கர்த்தர் கூடிய பாதையில் நடக்கிறாங்கங்கிறத தவிர ஒரு பெரிய பெனிஃபிட் கிடையாது. என் பிள்ளை 10th, என் பிள்ளை 12th, சர்ச்சு கூட வர முடியாது, ஸ்பெஷல் கிளாஸ் போகுது, டியூஷன் போகுது, நேரத்துக்கு என்னால் உட்காந்து என் பிள்ளையை கர்த்தரோட வழியில் நடத்த முடியல, பைபிள் வாசிக்க முடியல, ப்ரேயர் பண்ண முடியல, என் பிள்ளையை ஆசீர்வதிக்க கூட எனக்கு நேரம் கிடையாது, நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். யூ ஆர் நாட் ரன்னிங் அ ப்ராப்பர் லைஃப். பிள்ளைங்க முன்னாடி நீங்கள் எப்படி அவங்க நடக்கணும்னு நீங்கள் ஒழுங்காக வாழ கிடையாது. பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணுங்கள், பிள்ளைங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்குங்க. பிள்ளைங்க தான் பெரிய ஆசீர்வாதம், இந்த உலகத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய ஆசீர்வாதம். அதை ஏழி மாதிரி வளர்க்க போகிறோமா இல்லை எப்படி வளர்க்க போகிறோங்கிறது யார் கையில் இருக்குது? ஆண்டவர் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தான் நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கணும். சரிங்களா? பி பிளஸ்ட். அதை கடைப்பிடிப்போமாக. அநேக சமயங்களில் பிள்ளைய சொன்னால் கேட்கலன்னு விட்டுறக்கூடாது. ஆனால் கர்த்தர்கிட்ட போய் உட்கார்ந்து, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்னா எழுதியிருக்க, ஆண்டவரே என்னுடைய பலத்தில் எனக்கு கொடுத்த வழிநடத்தல்படி நான் போதிக்கிறேன், நடத்துகிறேன், உம்முடைய பிள்ளையாக வளர்க்கணும்னு சொல்லியிருக்கிறீர். தேவபக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு பிள்ளையை கொடுத்தீர். இந்த பிள்ளைகளை நாங்கள் உமக்கேற்ற தேவபக்தியுள்ள சந்ததியாக வளர்க்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். எங்களுக்கும் உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைகளும் போதித்து நடக்கப்படணும். நீர் போதித்து நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறீர், அம்மாறு போதிப்பீராக அப்படின்னு சொல்லி ஒப்புவித்து, இப்போ நல்ல ஒரு வசன வார்த்தை வந்துச்சு. கர்த்தருடைய வழியை காமிச்சு அதில் நடத்த சொல்லியிருக்கு. நடக்க வேண்டிய வழியிலே நடத்துன்னா எது நடக்க வேண்டிய வழி? கர்த்தருடைய வழியை காமிச்சு அதில் நடத்துறதுக்கு சொல்லியிருக்கு. நல்லா கேட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தான் சொல்லியிருந்துருக்கிறேன், ஆனால் நான் அது வேறு டோனில் சொல்லுவேன் நான். ஆனால் உங்களுக்கு கதையாக சொல்கிற ஆள் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, நான் ஏற்கனவே சொன்னது போல் ஞான ஸ்நானம் அடுத்த வாரம் விட்டு அடுத்த வாரம் 22ஆம் தேதி ஆராதனை முடிந்த உடனேயே ஞான ஸ்நான ஆராதனை இருக்கிறது. இதை இப்போக்கி இங்கே இருக்கிறவங்க கேட்டிருக்கிறீங்க. இல்லை ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமாக இருக்கிறவங்க இன்றைக்கி வரலைன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஞானஸ்நானங்கிறது கர்த்தரோடு கூட இசைந்து கர்த்தருடைய பிள்ளை ஆகிட்டேன், கர்த்தரோட இணைஞ்சிட்டேன், நான் என் வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளையாக வாழ போகிறேன் அப்படிங்கிற ஒரு அறிக்கையாக அது வரும். சரி, அப்புறம் வாலிபர் கூட்டம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறத நாம் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்குறோங்கிறது ஒன்று இருக்குது. வாலிபர்களாக வரும்போது அவங்க தங்களுடைய வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்கிறாங்கன்னு இருக்குது. சிறு பிள்ளைகளாக இருக்கிற போது பெற்றோர்கள் வீட்டில் கட்டாயம் போதிக்கணும், கர்த்தரை குறித்து வசனத்தை போதித்து கர்த்தருடைய வழியில் நடத்தணும். அடுத்த ஸ்டெப்பு உலகத்தார் சொல்லுவாங்க, ஸ்கூலு வாத்தியார் சொல்லி கொடுப்பாரு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சர்ச்சு சரியாக போதிக்கும். இந்த உலகம் ரட்சிக்கப்படாத ஆசிரியர்கள் உலக காரியங்களை போதிச்சிருவாங்க. ஆனால் சபை தேவனை பற்றி, நம்ம யாருன்னு, இந்த பூமியில் நமக்கு என்ன எதிர்ப்புகள் இருக்குன்னு, நம்ம போய் சேர வேண்டிய இடம் பரலோகம்னு, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு அதெல்லாம் சபை சொல்லி கொடுக்கறது.
இந்த சபை சொல்லி கொடுக்குற இந்த காரியத்தை உலகத்தில் வேறு யாருமே எங்கேயுமே ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ யூனிவர்சிட்டிலேயோ சொல்லி கொடுக்கறது இல்லை. அதனால தான் பிள்ளை சிறு பிள்ளையாக இருக்கும்போதே சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வாங்க. அவங்களுக்கு சண்டே கிளாஸ்லாம் ஒன்று இருக்குது. அங்கே ஏதோ ஒன்று நீங்கள் வீட்டில் சொல்லி கொடுக்கறது போக இந்த சண்டேயும் கூட ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். கர்த்தர் அதை நடத்துகிறாரு. நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மாத்திரம் இருந்துட முடியாது. கர்த்தர் பிள்ளையை கொடுத்துட்டு நல்லா எனக்காக வளர்த்தியான்னு கேட்பார்ல. இன்றைக்கி நான் அநேக பிள்ளைகளை பார்க்குறேன், பெற்றோர் கீழ்ப்படிஞ்சு நற்குணசாலிகளாக நல்லா படித்து முன்னேறி வர்ற பிள்ளைகளையும் நான் பார்க்குறேன். சில அடங்காத பிள்ளைகளையும் பார்க்க தான் செய்கிறேன். அவங்களுக்கு இங்கே போதனை இங்கே வருகிறது. வாலிபர்களாக இருக்கிற அவங்களுக்கு கர்த்தர் போதிக்க விரும்புகிறார், சபையில் போதிக்க விரும்புகிறார். இப்போதைக்கு இது நாள் வரைக்கும் இருந்ததை காட்டிலும் இப்போ எனக்குள்ளே ஒரு உந்துதல், இந்த வாலிபர்களை இங்கே சந்திக்கணும், பார்க்கணும், பேசணும், அதிகமாக நேரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன், தீர்மானிக்கிறேன். ஒரு ஆராதனை முடிஞ்சவுடனே எங்களுக்கெல்லாம் டயர்டாயிரும், ஸ்பெண்ட், சத்தே இல்லாமல் போயிடும். ஆனால் இப்போ இன்னொரு செஷன் நான் உட்காரலான்னு யோசிக்கிறேன். வாலிபர்களை கூப்பிட்டு வச்சு எந்த விதத்தில் அவர்களை சரியான வழியில் நடத்த முடியுமோ நடத்தலான்னு அதை யோசிச்சுட்ருக்கிறேன். அடுத்தடுத்த வாரத்தில் சில காரியங்களை சொல்லுவேன் நான். ஒருவேளை இந்த 2:30 மணி ஆராதனை 2 மணியாக ஒரு வேளை குறையலாம். அது எல்லாருக்கும் சந்தோஷம்னு நினைக்கிறேன். 2 மணியாக குறையலாம். ஆனால் அதுக்குள்ளே கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருவோம். கொஞ்சம் பிரேக் விட்டு வாலிப பிள்ளைகளை பையங்களை கூப்பிட்டு வச்சு இங்கே ஏதோ கர்த்தர் போதிக்கிறதை போதிக்க விரும்புகிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் சபை சீக்கிரமாக வளரும். ஒருவேளை அடுத்தடுத்த ஆராதனைகள் வரும். ஆனால் இப்போதைக்கு வாலிபர்களுக்கான ஒரு கூட்டம் இங்கே வருகிறது. அதை நான் அடுத்தடுத்து சில விஷயங்கள் சொல்கிறேன். 22ஆம் தேதி ஞானஸ்நான ஆராதனை. ஓகே, இன்றைக்கான வார்த்தைகளை கவனிக்கலாம். விசேஷமாக தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் வரும்போதெல்லாம் ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களோடு வருகிறாருன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் கர்த்தரிடத்தில் வரும்போதும் சரி, கர்த்தர் உங்களை தேடி வரும்போதும் சரி, உங்களை ஆசீர்வதித்து ஒரு பெரிய அளவில் உயர்த்துவதற்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுகிறார். என்ன சொல்லுவார்? புத்தி சொல்லுவார். ஏன் வழியில் நட, ஏன் கூட வா, அப்படி சொல்லுவார். அடுத்து இந்தந்த வசனங்களை எடுத்து நீ உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறணும், அப்போ இந்த நன்மைகளையெல்லாம் நீ சுதந்தரிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வரும்போது மோசேக்கிட்ட கர்த்தரை தான் சொன்னார், நீ அவர்களை கூட்டிகிட்டு வந்து நான் அவர்களை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிறதும் நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன். அவருடைய நோக்கம், அப்புறம் என்ன செய்கிறாரு அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான வாழ்க்கையை இன்று முதல் உங்களுக்கு கொடுக்கறது. நாளைக்கு இல்லை. நாளைக்குன்னா அது என்றைக்கோ. விசுவாசம் இன்றைக்கு, நாளைக்குன்னா அது நம்பிக்கையாக போயிடும். இந்த நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு, அப்புறம் நாளைக்கு நாளைக்கு பார்க்கலாம் பானுங்க, அப்புறம் அடுத்த நாள் என்ன நாளைக்கு பார்க்கலாமா, அந்த நாளைக்கு எப்போ வர்றது? அந்த நாளைக்கெல்லாம் வராது. இங்கே இப்பொழுது
அந்த வார்த்தையின்படி சுகத்தை, விடுதலையை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு நாம் இருதயத்தில் அந்த வார்த்தையை உள்ள வைக்கணும். கர்த்தர் சொல்லும் போதெல்லாம் அப்படி தான் பேசுகிறாரு. இதோ எரியோ கோட்டையும் எரிய ராஜாவையும் அதன் யுத்த வீரரையும் உன்னிடத்துல ஒப்பு கொடுத்தேன். அவரை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு கதை. ஆனால் இவன் எந்திரிச்சு போகிறப்ப சுற்றி சுற்றி வந்து கடைசிக்கு பார்த்தா கோட்டை விழுந்துறது, எல்லாத்தையும் பிடிச்சிட்டான். அவரை பொறுத்த வரைக்கும் கதை முடிஞ்சிருச்சு. நாமும் அதே போல் சொல்லிட்டாரா, கதை முடிஞ்சிருச்சு, இந்த வியாதி மறைஞ்சிருச்சு, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு, அவர் கொடுத்த சுகம் என் சரீரத்தில் கிரியை செய்கிறது, நான் பலவானாய் எழும்பி நான் கர்த்தருக்காக வாழ்வேன். அப்படி சொல்கிற மனப்பான்மை நமக்குள்ளே உண்டாகணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். எனக்கு சொன்ன அவர் குறித்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அந்த எல்லை வரைக்கும் நான் எங்கெல்லாம் போய் என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாவற்றையும் எனக்கு அருளி செய்து விட்டார். அதை எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வேன். நான் இப்போ ஆரம்பத்திலே சொன்னேன், கர்த்தர் நேரடியாக போய் பிசாசுக்கிட்ட சண்டை போடலை. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போன போது ஒரு மாரல் விக்டரி, அதாவது குணசாலியான இருக்கிற குணத்தில் நம்ம கெட்டுப்போகாதபடிக்கு கர்த்தருடைய வழியிலே நடப்பேன்னு சொல்லி தீர்மானித்து பிசாசோடைய ஆலோசனைக்கு எதுக்குமே இடம் கொடுக்காம ஒரு மாரல் விக்டரி அங்கே எடுத்தார். கத்தி எடுத்து சண்டை போடலை. சண்டை போட்டிருந்தாக்கா அன்னைக்கே அவன் கதை காலி. அவர் நமக்கு நாம் எப்படி வாழணும்னு நமக்காக அடிச்சுவடுகளை நாம் எப்படி வாழணும், எந்த படி நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாராம். அது அவருடைய வாழ்நாள், பூமியில் இருக்க வாழ்நாள் காலங்களில் பேசினார், செய்தார், சிலுவையிலும் செய்து முடித்தார். முடிச்சுட்டு போகிறப்ப சொல்கிறாரு, அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை. ஆமாம், அது ஒன்று எதையுமே அவர் ரகசியமாக வைக்கலை. ஆனால் அவர் ஜெயித்தார், நீங்களும் ஜெயிப்பீங்க. இந்த உலகத்து மக்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தப்பாக போய் என்னத்தையே செஞ்சு நரகத்து போயிடுறாங்க. ஆனால் நாம் ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம், நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு கூட ஒரு பொறுப்போடு கூட வாழ்ந்திருக்கிறோம். நம்முடைய வீட்டாரை, கணவன், மனைவி, பிள்ளைய எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவனுக்கேற்ற விதத்தில் வாழ நம்மை நாமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம். கர்த்தருக்கேற்ற விதத்தில் வாழ, கர்த்தர் சொல்லுகிற வேலையை செய்து எப்படி சம்பாதிக்கணுமோ, எப்படி பிழைக்கணுமோ எல்லாவற்றையும் குறித்து தேவன் நம்மிடத்தில் ஒரு பொறுப்பை ஒப்புவித்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் இயேசுக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துருந்தார், சிலுவைக்கு போகணும். கரெக்டாக நடந்தார். பிசாசு அநேக இடங்களில் இவரை விட்டாவது ஒரு பாவம் செய்ய வச்சிடலாமா அப்படின்னு எவ்வளோ முயற்சி பண்ணால், ஆனால் அவர் ரொம்ப பொறுப்போட கடைசி வரைக்கும் போய் அந்த பொறுப்பை நிறைவேற்றினார். கிடைச்சது என்ன? தேவனுடைய வலது பார்சத்தில் உட்காரும்படியான எல்லா மேலான நாமத்தை பெற்று அந்த தேவனுடைய வலது பார்சத்தில் உட்காருகிற அந்த பெரிய காரியத்தை சம்பாதித்தார். அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறதுனால வலது பாசத்தில் உட்கார்றதான், ஆளுகை செய்கிறதான் அவருக்கு ஏற்படுத்தப்பட்டது உண்மைதான். ஆனால் அதையும் அவர் சம்பாதித்தார். இன்றைக்கு நிறைய பேர் பெற்றோர் நிறையா சம்பாதிச்சு வச்சுருக்கிறாங்க. சொத்து புற பிள்ளைகளுக்கு தான். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு இந்த ஆஸ்திகளுடைய பணத்தோடைய மதிப்பு தெரியலைன்னா நம்ம கண்ணு முன்னாடியே அழிச்சிட்டு வந்து நிற்பானுங்க. ஆனால் கொஞ்சமாவது அவங்கவுங்க சம்பாதிக்கணும்னு சொன்னாதான் அது விளங்குது. பொதுவாக பிள்ளைகளுக்கு ஸ்கூலில், காலேஜில் படிக்கிறப்பெல்லாம்
அப்பா அம்மா காசு கொடுப்பாங்க, அல்லேலியா போட்டு அப்படியே ஜாலியாக போயிடுவாங்க. படித்து முடிஞ்சு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு இறங்குவாங்க பார்த்தீங்களா? அப்போ தான் ரோட்டில் இறங்கி ஐயையோ இதை வச்சுக்கிட்டு எவன்டா நமக்கு வேலை கொடுக்க போகிறேன், என்ன சம்பளம் கிடைக்க போகுது, எப்படி பிழைக்கிறது? ரோட்டில் இறங்கின பிறகு தான் தெரியும், ஐயோ நம்ம ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறது, நடக்கிறது, இவங்கள தேடி ரெக்கமெண்டேஷன் தேடுறது. அந்த ரெக்கமெண்டேஷன்லாம் கிடைச்சாலும் கூட போய் ஒழுங்காக வேலை பார்க்கல நான் கழட்டி விட்ருவான். அப்போ அப்படி போய் ஒன்றும் இல்லாமல் தேடுறதை விட ஏற்கனவே கர்த்தருடைய பிள்ளைகளாக வளர்ந்து படிக்க வேண்டிய விதத்தில் படித்து நற்குணசாலிகளாக இருந்து நம்ம எங்கே போகிறோமோ அவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படிங்கிற நினைப்போட ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க, என்ன வேணும் உனக்கு? வேலை வேணும். எதுக்கு? சம்பாதிக்கணும். எதுக்கு? நாங்கள் பிழைக்கணும். அப்படி மட்டும் சொன்னால் வேலை இன்னைக்கு வேண்டாம் போன்றுவான். நீங்கள் எங்களுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா உங்கள் கம்பெனிகளில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் நல்ல வேலையை செஞ்சு நல்லா செய்ய முடியுமோ அப்படி செய்ய முயற்சிப்பேன்னு சொன்னால் அவன் வேலைக்கு எடுத்துக்கிடுவான். அறவட்டாக இருந்தால் கூட எடுத்து சரி பண்ணிடலான்னு நினைப்பான் அவன். நம்முடைய நோக்கங்கள் இன்றைக்கி கர்த்தரை பொறுத்தவரை நம்முடைய நோக்கங்கள் கர்த்தருக்கு மகிமையாக நான் சரியாக இருப்பேன், பொறுப்பாக இருப்பேன், சரியாக காரியங்களை செய்வேன், என் குடும்பத்தை நான் நல்லா நடத்த போகிறேன், பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க போகிறேன், எல்லாவற்றுக்குமே கர்த்தர் தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி நாம் இருக்கும்போது அந்த பொறுப்போடு செய்யும்போது that will be blessed. அது நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். பிள்ளைகள் பெற்றோர் என்ன பாடுபடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியணும். அப்பா அம்மாவே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுவிட்டு அவங்களுக்கு சாப்பாட்டை கொடுத்து ட்ரெஸ்ஸை கொடுத்து போயிட்டு வாங்கன்னா அது அவங்களுக்கு கஷ்டமே தெரியலைங்க, பணத்தோடைய மதிப்பே தெரியலைங்க, இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறாங்க. ஆனால் நான் சொன்னேனே, ரோட்டில் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு ரோட்டில் இறங்குறப்ப தான் தன்னுடைய தகுதி என்னன்னு அவங்க அப்போ தான் நினச்சி பார்க்குறாங்க. அப்படி இல்லை, நாம் பிள்ளைகளை சரியாக வளர்க்கணும். 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், பிள்ளைகள்கிட்ட நீங்கள் அடுத்து என்ன வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? எதை கிடைச்ச வேலையா? உங்களுக்குன்னு ஒரு நோக்கமெல்லாம் இல்லையா? கிடைச்ச வேலை என்ன? வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்காது. இன்றைக்கி இருக்கிற உலகம் அப்படி தான் இருக்குது. வேலையை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்காமே ஓட்டுற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. நமக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நம்ம நல்லா படித்து கர்த்தர் கொடுக்குற நல்ல வேலையை பெற்றுக்கொண்டு அந்த இடத்துல நான் அவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்கிறப்ப தான் வேலையை ஒழுங்காக செய்வான். அங்கே போய் இந்த மேனேஜர் ரொம்ப திட்டுறாங்க, ஏன் இப்படி தாங்க எரிச்சலாக இருக்கிறாங்க, ஒன்றும் வேலை செய்யப்படுறோம் நல்லா இல்லைங்க, அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் நீங்களே போயிடுவீங்க. யோசேப்பு போனால் போத்திபார் வீட்டில் என்ன செஞ்சானா? என்னை அடிமையாக்கிவிட்டாங்க, ஒழுங்காக தூங்க விட மாட்டேங்கிறாங்க, ஒழுங்காக சோறு போட மாட்டேங்கிறாங்க, இப்படியாவா இருக்கிறது, இப்படியெல்லாம் பிழைக்கிறது அப்படி சொல்லியிருந்தான்னா உருப்பிட்டே இருக்க மாட்டான். அவன் என்ன செஞ்சுருக்கிறான்? அந்த போத்திபாருக்கு வீட்டில் என்ன தேவையோ கரெக்டாக அவன் கேட்கறதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சுருந்துருக்கிறான். அவன் பார்த்து கடைசியில் நம்மால் ஆள் கரெக்டாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி வீட்டை பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டான். அதே போல் அவன் ஜெயிலுக்கு போனவன் ஜெயில் காரியங்களெல்லாம் பொறுப்பை இவன்கிட்ட கொடுத்துட்டாங்களாம். பார்வோன்ட்ட போனான்னா பார்வோன் அந்த தேசத்தையும் அவன் வீட்டையுமே பொறுப்பை இவன் கையில் கொடுத்துட்டான். என்ன அது நடக்கிற காரியமா? அவனுக்கு கவனமாகவே அந்த ரூம்குள்ளே விடாத, கழட்டி எடுத்துகிட்டு போயிடுவான். அப்புறம் போய் பார்த்தா அங்கே இருக்காது. இப்படி அதாவது வேலைக்கு ஆள் வேணும், ஆனால் வேலைக்காரனை காக்க நீங்கள் வேணும். அதுக்கு நம்மளே வேலையை செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் தூக்கிங்களை வயடானா நட்டமாக கவுத்து வச்சுட்டு போகிறேன். அவனுக்கு விளங்க மாட்டேங்குது.
எத்தனை தடவை சொன்னாலும் விளங்காதுங்க. அதுக்கு யூ ஹாவ் டு ஹேவ் அ ஹார்ட். கர்த்தர் உங்களுக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை நான் நல்லா செய்வேன், பொறுப்பாக செய்வேன். நான் யார்கிட்ட வேலையை செய்ய வச்சுருக்கிறாரோ அந்த ஆட்களுக்கு நான் பிரயோஜனமாக இருக்க போகிறேன். கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க கவர்மெண்ட்டுக்கு நான் பிரயோஜனமாக இருப்பேன். இன்றைக்கி நிறைய இடத்துல ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் நல்ல பேர் வாங்கி அதெல்லாம் கேட்குறப்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நம்முடைய வேலையை ஒழுங்காக செஞ்சால் யூ வில் பி டிசையர்டு. நீங்கள் வேணும், இந்த ஆள் வேலைக்கு இருந்தால் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. சமயத்தில் 10-50 சேர்த்து கூட நான் சம்பளம் கொடுக்குறேன்டா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எல்லா இடங்களிலும் உண்மையுள்ள வேலைக்காரங்களை தேடுறாங்க, அது அங்கே இல்லை. யாரோ ஒரு சிலரை மட்டும்தான் நீங்கள் நம்பி வீட்டில் வேலைக்காரங்களை விட்டுட்டு போகலாம். எல்லாரையும் விட்டுற முடியுமா? விட முடியாது. அப்போ நம்பிக்கைக்குரியவர்களாக, இப்போ நம்ம கர்த்தருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கும்போது எல்லாம் செய்கிறார். இப்போ இன்றைக்கி நான் கேட்டேன், இதோ என்னுடைய நேசகுமாரின் இடத்துல பிரியமாக இருக்கிறேன்னு அந்த வார்த்தையை அந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக இருக்கும்படி, உற்சாகமாக இருக்கும்படி அதெல்லாம் கர்த்தர் சொன்னாருன்னு நான் இன்றைக்கி தான் அதை பார்க்குறேன். நாம் அதெல்லாம் சொல்லுவோம், ஆனால் இதை பார்த்துக்கிட்டு ஒழுங்காக சொன்னால், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, நல்லா படிப்ப, உனக்கு திறமை இருக்குது, நீ வருங்காலங்களில் பெரிய ஆளாக வருவ அப்படியெல்லாம் சொல்லும்போது அவங்க கவனம் கொஞ்சம் கர்த்தர் பக்கமாக, வேலை பக்கம், படிப்பு பக்கமாக, நற்குணசாலியாக இருக்கிறது பக்கமாக திரும்பும். அதில் கண்டிக்கிறதும் இருக்குது, உற்சாகப்படுத்துறதும் இருக்குது. அதெல்லாம் பார்த்தோம், கேட்டோம். சரி, இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையின் பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில வருஷங்களுக்கு முன்னாடி காரில் வந்துக்கிட்டு இருந்தேன், முன்னாடி ஒரு லாரி போச்சு. அதில் பின்னாடி எழுதியிருக்கான், உன் வாழ்க்கை உன் கையில். எனக்கு அப்போ தான் உரைச்சிது. உன் வாழ்க்கை உன் கையில் தான். நீ பாட்டுக்கு வீட்டார் தான் பொறுப்பு, அப்பா அம்மா பொறுப்பு, ஃப்ரெண்ட்ஸ் தான் பொறுப்பு, அதெல்லாம் சொல்ல முடியாது. யாரோ பொறுப்புன்னு சொல்லிட்டு வண்டியை தாறுமாறாக ஓட்டுனா அப்புறம் ரோட்டில் தான் தூங்கணும், வீட்டில் போய் தூங்க முடியாது. பொறுப்பு, நம்முடைய வாழ்க்கையை பற்றிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அதை சரியாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதை சொல்கிறது எப்படி சொல்லணும்னா, ஸ்பீக் blessings upon yourself and change your life for the good. நீங்கள் உங்கள் மேலேயே ஆசீர்வாதத்தை கூறி நன்மைக்கு ஏதுவான வழியிலே உங்களுடைய வாழ்க்கையை திருப்புங்கள். நீங்கள் கர்த்தர் உங்கள் மேலே ஆசீர்வாதத்தான் சொல்கிறாரு. அதை பல சமயத்தில் நம்ம கவனிக்கிறதில்ல. நம்ம அந்த வசனங்களை எடுத்து அதை எனக்கு, இந்த நன்மையான வசனங்களை நான் எனக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், என் வீட்டாருக்கு சொல்லுவேன். நான் என் மேலே முதல்ல இப்போ சொல்கிறேன், நீங்கள் நன்மையான கர்த்தருடைய ஆசீர்வாத வார்த்தைகளை உங்கள் மேல் சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுங்கள். பைபிளில் எடுத்துக்காட்டு வேணுமா? இப்போ கூட கேட்டோம், நன்மையும் தீமையும் அவனவன் வாயில். ஆமாம், நல்லதை சொன்னால் நல்லது நடக்குது, கெட்டதை சொன்னால் கெட்டது நடக்குது. அப்புறம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஆசாரியன்ற பிரதான ஆசாரியன் என்ன சொல்லி ஜனங்களை ஆசீர்வதிக்கணுமா? என்னாகமும் 6 கடைசி 2-3 வசனங்கள் எழுதுங்க. ஓகே, எடுத்து வாசிங்க. வாசிங்க பார்க்கலாம். ஓகே,
ஆரோன் இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து சொல்ல வேண்டியது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லுங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். உங்கள் குடும்பத்தார் எல்லாருக்கும் சொல்லுங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டளையிட கடவர். உனக்கு சமாதான கட்டளையிட கடவர்னு சமாதானத்தை கூறுகிறேன், கர்த்தருடைய சமாதானத்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் கூறுகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் வீட்டில் தலைவராக தலைவியாக அல்லது அட்லீஸ்ட் ரட்சிக்கப்பட்டவளாக இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சொல்லணும்னு சொல்கிறாரு. சொல்கிறதுல என்ன இருக்குயா? சொன்னால் நடந்துருங்களா? கர்த்தர் என்ன சொன்னாரோ அது நடக்குது. ஆபிரகாம் ஈசாக்கை எப்படி ஆசீர்வதிச்சான், ஈசாக்கு யாக்கோபு ஏசா எப்படி சொல்லி ஆசீர்வதிச்சான், யாக்கோபு பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிச்சான், மோசே இந்த 12 கோத்திரத்தாரை எப்படி ஆசீர்வதிச்சான், சொன்னதெல்லாம் நடந்துருச்சு. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை, உங்களை பற்றி நீங்கள் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரும். நீங்கள் உங்கள் வீட்டாரை பற்றி சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலே வரும். பைபிளில் என்ன எழுதியிருக்கு, பிள்ளைக்கு என்ன சொல்லணும் அதை சொல்லணும். நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானவை. மரணமும் ஜீவனும் நாவின் வாயால் சொல்கிறதில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் எவ்வளோ நாள் எல்லாம் சொல்லியிருக்கீங்களா? இனிமேலாவது சொல்லுங்க. ரொம்ப அவசியம். ஏன் இது அவசியம்னு சொல்கிறேன், அதை சொல்லிட்டு முடிக்கிறேன். தேவன் ஆதாமை சிருஷ்டித்த போது அவனுக்குள்ள தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய வார்த்தைகளை வச்சிருந்தார். நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகள், அதுக்கான அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருந்தாராம். அப்போ ஆளுகை செய்யக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த காரியங்கள் அவன மனசுக்குள்ளே உள்ளுக்க இருக்குது. இவரே வேற உள்ளே இருக்கிறார். ஏன் பரிசுத்தாவி, நான் சொல்லுவேன், ஆதாம் பாவம் செய்ய வரைக்கும் பரிசுத்தாவியான அவனோட இருந்தார். ஆதாம் பாவம் செஞ்சவொடனே பரிசுத்தாவியானவர் போயிட்டார். அப்புறம் இயேசு மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்ச பிறகு தான் பரிசுத்தாவியானவர் மனுஷர் மேலே அந்த பெந்தகோஸ்தே நாளில் இறங்கினார். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்கிறார். அப்போ இவனுக்குள்ளே இருந்து நல்ல ஆலோசனைகளை கொடுத்து சரியான வழியிலே நடத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே ஆதாமுக்குள்ளே இருந்தார். இவன் கிறுக்கு பய யார்? ஆமாம், சுத்தமான கிறுக்குங்க. கிறுக்கு பய இவர் வேண்டியதில்லைன்னு போய் சாத்தான் சொன்னதை கேட்டு அவனை தான் இருதயத்தில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டா. இவர் வெளியே போயிட்டார். பரிசுத்த ஆவியானவர் வெளியே போயிட்டார். இவன் பிசாசை கொண்டு வந்து உள்ளுக்க வச்சுக்கிட்டான். இப்போ ஐடியாலாம் யார்கிட்ட இருந்து கிளம்பி வருது? பிசாசுகள். இப்போ நம்முடைய மனிதர்களுடைய வாழ்க்கையில் கெட்ட எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், உருப்படாத எண்ணங்கள் எல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? உள்ளுக்க ஒன்று உட்கார்ந்துருக்குது. அது வேணால் பிசாசோடைய வார்த்தை, பிசாசோடைய அந்த சீடு, விதை அப்படி கூட சொல்லலாம். பிசாசே உட்காந்துருக்கு. எங்கே பிசாசு இருக்காங்களான்னு கேட்டால் இருக்குன்னு சொன்னால் அடிச்சு விடுவாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. நமக்கு விளங்குதானா? பிசாசோடைய வார்த்தைகள் உள்ளே இருக்கிறது. அதை கேட்டு அது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அதனால தான் உலகம் இந்த மாதிரி கெட்டு கிடக்குது, அந்தகாரத்தில் கிடக்கிறது, சாபத்தில் கிடக்கிறது. ஆனால் கர்த்தர், இப்போ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னே கர்த்தர் வர்றாரு. வந்துட்டாரா? பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரா? இந்த வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்கிறாரா? இந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம சரியான வார்த்தைகளை சூஸ் பண்ணி பேசுறது அவசியமாக இருக்குது. அந்த பிசாசு என்ன பண்ணானா, இந்த ஜனங்களெல்லாம் கெடுக்கிறதுக்கு நான் போய் யாரையும் கெடுக்க வேண்டியதில்லை. எப்படி? நான் போய் யாரையும் கெடுக்க வேண்டியதில்லை. அந்த விதை, கெட்ட பிசாசோடைய விதை வார்த்தைகள், அதை கொண்டு போய் இவன் இருதயத்தில் வச்சிடுறேன். நான் அவனை கெடுக்க வேண்டியதில்லை.
நான் அவனை கொல்ல வேண்டியதில்லை, அவனா தன்னை கெடுத்துக்கிடுவான், அவனா செத்து நரகம் போயிடுவான். உள்ள இருதயத்தில் கொண்டு போய் அவனுடைய வார்த்தைகளை, அந்த விதைகளை உள்ள வச்சு விட்டான். அதனால் அந்த விதையிலிருந்து தான் எல்லாம் வருது, எல்லாம் கெட்ட கெட்ட கெட்ட. அதை உள்ளுக்க வச்சு விட்டு அயன்பாட்டுக்கு போயிடுறான். இயேசுநாதரை காட்டி கொடுத்துட்டு யூதாஸ் காரியத்தை எங்கே போயிட்டான், அந்த பிசாசு எங்கேயோ போயிட்டான், யூதாஸ் காரியை விட்டு இவன் போய் மாட்டிக்கிட்டான். அதே மாதிரி பிசாசு சொல்கிறான், நான் போய் யாரையும் கெடுக்க வேண்டியதே இல்லைங்க, நான் போய் யாருக்கும் வியாதியெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, யாரையும் வயசாக்கி சாகடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் உள்ளுக்க விதையை வச்சு விட்டேன். அவனா பேசி அவன் தன்னைத்தானே சாகடிச்சுக்கிருவேன் அப்படின்னு சொல்கிறான். நான் கூட அதை நம்புகிறேன். பிசாசு தான் நம்முடைய வாழ்க்கையில் கெடுக்கிறதுக்கு காரணம்னா, அப்போ பிசாசத்தான கர்த்தர் தண்டிக்கணும், நம்மளை ஏன் தண்டிக்கிறாரு? நரகத்தை ஏன் போக சொல்கிறாரு? அப்போ நியாயத்தீர்ப்பு மனுஷன் மேலே ஏன் வருது? பிசாசு தானே கெடுத்தான். கர்த்தரே சொல்கிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்று இருக்கும், அந்த முடிச்சு போட்டாங்க அவனை. அப்போ அவனைத்தானே தூக்கி நரகத்தில் போடணும். ரட்சிக்கப்படாதவங்களெல்லாம் ஏன் தூக்கி நரகத்தில் போடுறாரு? அப்போ இவன்கிட்ட பொறுப்பு இருக்குது. எனக்கு பொறுப்பு இல்லை நம்ம யாரும் சொல்லக்கூடாது. அதான் இப்போ சொன்னேன் ஆரம்பத்திலேயே, கர்த்தர் என்னை கொண்டு பிசாசை தோற்கடிக்கிறார், என்னை கொண்டு நான் ஜெயம் எடுக்கிறார், எனக்குள்ளிருந்து கர்த்தர் ஜெயம் எடுக்கிறார், என்னை இல்லாமல் தனியாக செய்ய மாட்டார், என்னை கொண்டு கர்த்தர் ஜெயம் எடுக்கிறார், என் மூலமாக ஆசீர்வாதத்தை எனக்குள்ள வர பண்ணுகிறார். அதை நம்ம கவனிக்கணும். அப்போ அவனு நான் போய் ஒவ்வொருத்தரையும் கெடுக்க வேண்டியதெல்லாம் இல்லை, அவனே கெட்டுக்கிருவான். உள்ள வார்த்தையை வச்சு விட்டேன், அவன் அதெல்லாம் கேட்டு அதான் சொல்கிறாங்க. 60 வயசாயிடுச்சு, என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், பங்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா? எதுக்கா? ரெடி ஆகிட்டாங்க. எதுக்கு? போக்கு. இங்கே நான் இருக்கணும், கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும், எதிர்ப்புகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுப்பேன் அப்படி சொல்கிறத விட்டுட்டு, வயசாகிடுச்சு, வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், அப்புறம் ரெடி, இந்த வார்த்தைகளை உள்ளுக்க வச்சு விட்டு போயிட்டான் அவன். இப்படிப்பட்ட எதிர்மறையான சாபக்கேடான செத்தாலும் தேவலை அப்படி சொல்கிற மாதிரி வார்த்தைகளை உள்ளே வச்சு விட்டான். இன்னைக்கு விசுவாசிகள் அதை பாரு, செத்தா தேவலை, வனாந்தரத்தில் வந்தவங்களாம் செத்தா தேவலை, இந்த வனாந்தரத்தில் புதைக்கப்பட்டா தேவலைன்னு சொன்னால் புதைச்சு விட்டார். வாட் வேர்ட்ஸ் வி ஸ்பீக். பிசாசு உள்ளுக்க வச்ச அந்த வசனத்தை வார்த்தைகளை பேசுகிறோமா? தேவன் நம்முடைய இருதயத்தில் இருந்து உள்ளுக்க அவர் நடத்துகிறார், பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறாரு. நான் கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகிறது இல்லை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த மாதிரி கொண்டு வருவேன் அப்படியெல்லாம் சொல்லி வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி சர்ச்சில் போதிச்சு இதெல்லாம் செய்கிறாரே, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா? அந்த பொல்லாத கெட்ட பிசாசுடைய வார்த்தைகளை தூரத்துக்கு போட்டு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அதை பேசி அதில் செயல்பட்டு கர்த்தருடைய நன்மைகளை சுதந்திரித்து பிசாசை தோற்கடித்து அவனை மிதித்து நாம் ஜெயம் எடுத்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பொறுப்பு நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாரு. நம்மளால் கேனையா, ஒன்றுமே தெரியாதுங்க, இப்படி தாங்க போகும் அப்படியா வச்சுருக்கிறாரு? அப்படி சொல்லலையே. புறாக்களை போல கபடற்ற ஆனால் சர்ப்பங்களை போல விவரமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாருக்கார்ல. இப்போ நம்ம இதை விவரமாக இருக்கிறதுக்காக தான் வர்றோம், பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், சர்ச்சுக்கு வர்றோம். we have a responsibility, பொறுப்பு இருக்கிறது, நம்மை குறித்து நமக்கு பொறுப்பு இருக்கிறது, நமக்கு நம்முடைய வீட்டாரை குறித்து நமக்கு பொறுப்பு இருக்கிறது. பிசாசு சொல்கிறான், அவனை கெடுத்துக்கிடுவாங்க, அவனை தன்னைத்தானே கெடுத்துக்கிடுவான் அப்படிங்கிறானா, அவனே தன்னைத்தானே சாகடிச்சுக்கிடுவான். ஏன்னா பேசுகிறதெல்லாம் அதை பேசி அதையே செஞ்சு
அப்படி ஆயிடுவான்னு அவன் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன சொல்லணும்? அப்பாலே போ சாத்தானே, நீ கொடுக்குற ஐடியா அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை, நிராகரிக்கிறேன். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள்னு சொல்கிறப்ப அவன் அந்த வார்த்தையை நிராகரிக்கிறப்ப தான் அவனுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கான். அவன் கொடுக்குற வார்த்தையை ஏற்றுக்கிட்டாக்கா அவனுக்கு இடம் கொடுத்துட்டான். அதனால் அந்த வார்த்தையை நிராகரிக்கும் போது அவனை நிராகரிக்கிறான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவனுங்களை விட்டு எந்த பிசாசு ஓடித்தான் ஆகணும். நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான், சுற்றிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்மளை பிடிக்க முடியாதுங்க. என்னை பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறப்ப எந்த பிசாசுக்கும் உங்களை பிடிப்பான்? உங்கள் வார்த்தை சரியாக இருக்கா? எத்தனை பில்லி சூனிய ஏவல்கள் இருந்தாலும் எந்த பிசாசு என்னை தொட முடியாதுன்னு சொல்கிறீங்களா? ஐயோ ஏவி விட்டான்னு சொல்கிறீங்களா? உங்களுடைய நினைவுகளின்படி, உங்களுடைய நம்பிக்கையின்படி நீங்கள் உங்களை யார் என்று பார்க்கிறீர்களோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கை அமைகிறது என்று கர்த்தர் போதிக்கிறார். அவர் நேரடியாக பிசாசு சண்டை போட மாட்டார். அது பின்னாடி ஒரு நாள் இருக்கு அவனை நரகத்தில் தள்ளுறது. ஆனால் இப்போதைக்கு விசுவாசிகளாக இருக்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், கூட இருக்கிறாரு, அபிஷேகம் தர்றாரு. சரியான வார்த்தைகளை பேசி அந்த பிசாசை மிதித்து சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுக்க, பாலசிங்கத்தையும் வலுசப்பத்தையும் மிதிக்க, இயேசுவின் நாமத்தினாலே அவனை துரத்த, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்க பொக்கிஷங்களை எடுக்க, ஒளிப்படத்தில் இருக்க புதையல்களை எடுக்க. யாரு? அவர் இல்லை, நீங்கள். நமக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. வீட்டில் வியாதியா கிடக்காங்கன்னா இயேசுவின் நாமம் சவமால். இந்த வியாதியா கிடக்கிற கேஸ் இது லூஸா இருந்தா கூட, கர்த்தாவே நான் இந்த வீட்டில் இருக்கேன், என் பிள்ளையா இருக்கேன், இல்லை என் புருஷனா இருக்கேன், என் மனைவியா இருக்கு, ஏதாவது ஒன்று இது லூஸா இருந்தாலும் சரி, கர்த்தாவே நான் நிற்கிறேன், நான் சொல்றேன், என் வார்த்தை மேற்கொள்ளும். பிசாசுடைய வார்த்தையை காட்டில என் வார்த்தை வல்லமை உள்ளது, மேற்கொள்ளும். நீ சரியாகு, சுகமாகு, இயேசுவின் நாமத்தினால நீ சொல்லு, சரியாகும். கர்த்தருடைய வார்த்தையா பிசாசுடைய வார்த்தையா? பிசாசு தோற்று போவான், அவனுடைய வார்த்தையும் அடங்கும், முழங்கால் யாவும் முடங்கும். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் வார்த்தையை எடுங்கள், பேசுங்கள், ஜெயம் எடுப்பீர்களாக. நான் மறுபடி சொல்றேன், பொறுப்பு நம்முடையது. ஆண்டவரே வாரும் செய்யும், பிசாசு வரட்டும். அவர் நம்மை கொண்டு நமக்குள்ளிருந்து பிசாசை ஜெயிக்கிறார், நமக்குள்ளிருந்து காரியங்களை நடப்பித்து இந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்று நாம் அவருக்கு சாட்சியாக ஜெயமாக வாழ கிருபை கொடுத்திருக்கிறார், கொடுத்து விட்டார். இனிமே நிறைய ஜபங்கள் நம்ம வேண்டாத ஜபத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியான ஜபத்தை பண்ணால் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சுட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், அப்படி செய்கிறபடியால் நன்றி, அதெல்லாம் வேலை நடந்துடும். ஆனால் அதுக்கு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துறது இருக்குல்ல, கரெக்டாக வசனங்கள் எடுத்துக்கிட்டு வேண்டாத வெளியேற்றிட்டு இருதயத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு அதுக்கு தான் டைம் எடுக்கணும். ஜபத்துக்கு அதிக நேரம் வேண்டியதில்லை. அந்த இருதயத்தை கரெக்டாக ஆயத்தப்படுத்தி சரியாக வைக்கிறது இருக்குல்ல, அது இட் டேக்ஸ் டைம். பைபிள் வாசிக்கணும், போதனைகளை கேட்கணும், சரியான போதனையான்னு கவனிக்கணும், சரியானதை உள்ளே வச்சுட்டு வேண்டாத தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து முன்னேறலாம். நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். உங்களை எந்த பிசாசு எந்த மனிதனும் தோற்கடிக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஜெயம் உங்களுடையது, நல்வாழ்வு உங்களுடையது, குடும்ப ஆசீர்வாதம் உங்களுடையது. உங்களுடைய பிள்ளைகள் நன்றாய் வளர்க்கப்படுவது கர்த்தருடைய சித்தம். அதை செய்ய கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். திடன் கொள்ளுங்கள், எழும்பி பிரகாசியுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. எந்திரிச்சு ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நீர் வந்து உம்முடைய வசனங்களை அனுப்பினீர், உமக்கு நன்றி. பிள்ளைகள் பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொன்னீர். அது நல்லா சொன்னீர், எங்களுக்கு சந்தோஷம் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் உம்முடைய நாமத்தை நிமித்தம் நீர் கொடுக்கிற வசனங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு பொறுப்போடு கூட நடந்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெயமெடுத்து பிசாசானுடைய கிரியைகளை அழித்து உமக்கு சாட்சியாக வாழ எங்களை வைத்திருக்கிறீரே. எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்திருக்கிறீர்.
எல்லா வாக்குத்தத்தங்களும் எங்களுடையது. எங்களிடத்தில் வரும்போதெல்லாம் நன்மையானவைகளை பேசுகிறீர். உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிற தேவன், உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். நீர் கூட இருந்து நடத்துவீராக. எல்லாவற்றிலும் கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்து சாப்பிடுவாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானோட ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றும் இருப்பதாக. ஓகே, பிரைஸ் தி லார்ட். கேட்ட வசனம் ஞாபகம் இருக்கட்டும். பொறுப்பு நம்முடையது. நம்மக்கிட்ட இந்த வேலையை கொடுத்து நமக்குள்ளே இருந்து நம்மை வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஓகே, காட் பிளஸ்.